பாமுகம் டிவியிலான தமிழ் வானல் ஊடாகுறவர்களின் இணைய வருவது மருத்துவர் நேரத்தோடு டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கின்றார்கள். வணக்கம் டாக்டர், வாருங்கள். வணக்கம் வணக்கம் வாணிமோகன், வணக்கம் ஜெயா நடேசன், மற்ற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நாளைக்கு இல்லை, உங்களுக்கு தைப்பொங்கல், இன்றைக்கு பொங்கிட்டு தான் இன்றைக்கு நாளைக்கு என்று சொல்லுகிறார்கள் மக்கள். அப்போ எல்லாருக்கும் ஹாப்பி தைப்பொங்கல். உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், பொங்கல் வாழ்த்து எல்லாமே. நன்றி. இன்றைக்கு எடுத்தது மிஸ் நித்யானந்தன் கேட்ட அந்த கேள்வி டயபிட்டிஸை பற்றி. செர்லோ ஊர்ல நிக்கிறார் கேட்பாரா? சரி, ஓகே. என்னன்னு சொன்னா, நாங்கள் டயபிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். சீனி வியாதின்னு சொல்லுவோம், சர்க்கரை வியாதின்னு சொல்லுவோம், நீரிழிவு வியாதின்னு சொல்லுவோம். டயபிட்டிஸ்ன்னு இங்கிலீஷில் டயபிட்டிஸ் எல்லாருக்கும் தெரியும். டயபிட்டிஸ்னா என்னன்னு தெரியும். முந்தினதிலும் பழைய காலத்திலும் பார்க்கலாம். இப்போ வர சரத்தொகையும் கூட அதோட டயபிட்டிஸும் முந்தி 10 பேரில் ஒரு ஆளுக்கு டயபிட்டிஸ் அல்லது 20 பேரில் ஒரு ஆளுக்கு டயபிட்டிஸ், இப்போ 3 பேரில் ஒரு ஆளுக்கு டயபிட்டிஸாக வருது. அது ஒரு ஒரு எல்லாருக்கும் இந்த கூடியதாக வர்ற நோய் இப்போ செர்லோ டயபிட்டிஸ். அதுதான். அப்போ டயபிட்டிஸ்ன்னு சொன்னால் நாங்கள் அதை எனக்கு டயபிட்டிஸ் இல்லை, நீங்கள் அலர்ஜியமா சில பேர் ஐயோ எனக்கு செர்லோம்னு பயந்து சாகிறது. சில பேர் அது அலர்ஜியமா சிச்சி அது சீனி உளுத்துண்டபடியே தான். இன்றைக்கு கொஞ்சம் கோப்பியில் கொஞ்சம் சீனி ஓட்டினா அதுதான் கொஞ்சம் சீனி ஏறிட்டு அதுதான் டயபிட்டிஸ் அலர்ஜியமாக தட்டி வருவாங்க. ஆனால் இதை திருப்பி சொல்லுங்க, ஏதாவது ஒரு வருத்தம் வந்தால் கடவுள்கிட்ட மண்டாடுறது, இந்த வருத்தம் மாத்திரம் பெற வேணாம்னு மண்டாடும். செரலோகத்தால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா வருத்தங்களும் கூறுறது, கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதும் கொண்டு வர்றது, எல்லா சைட் எஃபெக்ட்ஸும் வர்றது செரலோகம். இந்த மூலம் அது ஒரு இப்போ கேன்சர்னு சொல்லாமல் ஒரு வருத்தம். டயபிட்டிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாத டயபிட்டிஸ் எல்லாத்துக்கும் கரைச்சல் கொடுக்கும். கண்ட்ரோல் பண்ணினால் சாதாரணமாக எங்களுடைய சாதாரணமான சீவியம் ஒரு கரைச்சலும் இல்லாத கொண்டு போகலாம். அப்போ டயபிட்டிஸ் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணாலும் நாங்கள் நார்மல் சீட்டை கொண்டு போகலாம். நான் சொல்றேன் சிலதான் இதில் நீங்கள் பேருந்து தேவையான அளவுக்கு இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். அப்போ டயபிட்டிஸ் செர்லோத்தை நாங்கள் என்ன சீனி சாக்கடைன்னா சீனி தேகத்தில் நாங்கள் ரெண்டு அறியவோம். ஒன்று குளுக்கோஸ், அதாவது சீனி குளுக்கோஸ்ன்னு சொல்கிறது. சீனியில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சூக்ரோஸ்ன்னு வித்தியாசமான இருக்கிற எங்களுக்கு குளுக்கோஸ் தெரியும். குளுக்கோஸ் தான் முக்கியமானது. ஏன் அது எங்களுக்கு தேவை? எங்கிற எல்லா கிழங்களும் தேகத்தில் இருக்கிறது நரம்பாக இருக்கணும், தசையாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், என்ன உறுப்புகளுக்கும் இந்த குளுக்கோஸ் அது இந்த எனர்ஜி, அதாவது இந்த இது அது நடக்கிறதுக்கு அது இந்த தேவையான இந்த பணியில் புரிகிறதுக்கு எல்லாத்துக்கும் குளுக்கோஸ் கட்டாயம் தேவை. அப்போ குளுக்கோஸ் இல்லாமல் நாங்கள் உயிரோடு இருக்கலாம். அப்போ எல்லா கலங்களும் என்ன கண்ணோ மூக்கோ வாயோ என்ன உறுப்புகளுக்கோ நடக்கிறதுக்கோ என்ன நாங்கள் என்ன வேலை செய்தாலும் அதுக்கு எங்களுக்கு தார எனர்ஜி, அந்த உற்சாகத்தை கொடுக்குறதும் அந்த இதை கொடுக்குறதும் குளுக்கோஸ். அப்போ எங்களுக்கு கட்டாயம் குளுக்கோஸ் வேணும். ஒன்று. மற்றது இந்த குளுக்கோஸ் இல்லாட்டி அந்த குளுக்கோஸை எங்களுக்கு எடுக்கிறது, நாங்கள் சாப்பிட்றது தான் முக்கால்வாசி குளுக்கோஸ் எங்களுக்கு சேர்றது. எங்களை உணவில் தான் வருது. மாச்சத்தோ புரதச்சத்தோ மற்ற கூட மாச்சத்தில் சீனியும் சேர்ந்து கொண்டு வருது. அந்த சீனியை நாங்கள் உணர்வு இதை எப்படியாவது எங்களுடைய உறுப்புகளுக்குள்ள போகிறதுக்கு கணையம், அதாவது பேங்க்ரியஸ், உடம்பில் வயிற்றில் இருக்கிற கணையம் ஒரு கிளம் இருக்கு, பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லி. அந்த கிளங்கள் ஒரு ஹார்மோனை சுரக்கிற, அதான் இன்சுலின். அந்த இன்சுலின் தேகத்தில் இருக்கணும். அந்த இன்சுலின் என்ன செய்யுதுன்னா, இந்த குளுக்கோஸ் நாங்கள் சாப்பிட்ற உணவுகள் சமீபாடு அடைஞ்சு அதால் குளுக்கோஸாக மாற அந்த குளுக்கோஸை ரிலீஸ் பண்ண அது தேகத்தில் எல்லா கிழங்குகளுக்குள்ளே முழுக்க அனுப்பும். அப்போ இதுதான் அந்த பாஸ்போர்ட் அனுப்புறது. எல்லாத்துக்கும் வந்து அனுப்பி தேவையானதில் எடுத்து போகிறப்ப
எல்லா அந்த அந்த குளுக்கோஸ் இல்லாட்டிக்கு என்ன நடக்கும்? தேகம் முழுக்க கூடிய அளவு கணக்கு இல்லாமல் சீனி நாங்கள் சாப்பிட பிளட் குளுக்கோஸ் அது ரத்தத்திலையோ மெட்டத்திலையோ சீனி கூடி எல்லா கலங்களும் சீனி கலந்து போகிறதால வெளியால வழிய சீனிக்கிற வழிய உள்ளுக்குள்ள ஒரு கலத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள போகலாம். அப்போ ஹைப்பர் என்னன்னு சொன்னால் ரத்தத்தில் சீனி கூடி ஒன்று வருது, ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு கலத்துக்கும் சீனி இல்லை. அப்போ அதால தான் இந்த டயபெட்டிஸ் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அப்போ ரெண்டும் அப்போ உங்களுக்கு இன்சுலின் கட்டாயம் வேணும். இன்சுலின் இல்லாட்டிக்கு டயபெட்டிஸ் வரும். அப்போ அதை தான் பேசிக் அறிஞ்சோண்டு மிச்சத்தை சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் டயபெட்டிஸை கேட்டால் சொல்லணும், சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது டயபெட்டிஸ், முதியவர்களுக்கு இருக்குது, வளர்ந்தவர்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் டயபெட்டிஸ் இருக்குது. இப்போ கட் பண்ணி இது இறக்குறவர்களுக்கு டயபெட்டிஸ் வருது. அப்போ டயபெட்டிஸ் நாங்கள் கிட்டத்தட்ட 3 ஒன்று டைப் 1 டயபெட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. டைப் 1 டயபெட்டிஸ் வந்து குழந்தைய பெராயங்கள் இளமையாக்களுக்கு தான் வாருது. அது என்ன நடக்குன்னு சொன்னால் அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ண்டா பிறக்கேக்கில் அவையோட கணையத்தில் பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் இல்லை. அப்போ அந்த கணையத்தில் அந்த செல்ஸ் வந்து அந்த இன்சுலினை சுரக்கிற கலங்கள் இல்லை. அப்போ அவைகள் சுரக்கிற கலங்கள் இல்லாமல் இருக்கிறபடியால் இன்சுலின் இல்லாட்டிக்கு சீனி கூடிக்கொண்டு வந்து டயபெட்டிஸ் வருது. அதுதான் டைப் 1 டயபெட்டிஸ் சொல்கிறோம். அப்போ அது கட்டாயம் அறியலாத நான் பெண் சொல்கிறேன் என்ன அறிகுறிகள் வேறும்னு சொல்லி. அப்போ அது டைப் 1 டயபெட்டிஸ். வயது போக போக எங்களோட தேகத்தில் இருக்கிற கணையத்தில் இருக்கிற இன்சுலின் வந்து இந்த பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை சுரப்பி அதால் எங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை. சரி, ஆனால் வயது போக போக எனக்கு பிளட் சுகர் கூடி இருக்குது இப்போ துவங்குதுன்னு சொன்னால் ஏன் அது அந்த கலன்கள் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 1000 கலன்கள் இருந்தால் சிலர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாத்துவோம். ஏதாவது ஒரு வருத்தத்தால் பேங்க்ரியாட்டிஸோ ஒரு வித்தியாசமான ஒரு இதால் தேகத்தில் இருக்கிற வேறு இதாலேயோ அந்த கலன்களுடைய இன்சுலின் ப்ரொடக்ஷன் குறையுது, இல்லாட்டி கலன்கள் குறைஞ்சி அதில் வார இன்சுலின் அமௌண்ட் குறையுது. அப்போ குறைய போனால் அந்த தேகத்தில் நாங்கள் எடுக்கிற சாப்பாட்டுக்கு அளவான இன்சுலின் காணாது. அப்போ இன்சுலின் காணாதபடியால் இப்போ ஒரு அளவான சுகர் ஏறினா அதுக்கு தேவையான இன்சுலின் இல்லாட்டிக்கு அது கொஞ்சத்தை கட்டுப்படுத்தும், மீதி எங்களுக்கு டயபெட்டிஸாக சீனி கூடுறதாக காட்டுத்தோம். அதை டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் இருக்குது, ஆனால் இன்சுலின் இருக்கிறது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது அந்த இன்சுலின் சுரத்தாலும் அந்த இன்சுலினால அந்த எஃபெக்டிவ் இது அந்த கலங்களுக்குள்ள சீனியை அனுப்புறதுக்கு அதால் ஏலாமல் இருக்கு. எல்லாத்துக்கு அந்த இன்சுலின் இருக்கிற இந்த இன்சுலின் காணாமல் ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த இன்சுலின் இல்லாதபடியால் நாங்கள் அதுக்கு இன்சுலின் கொடுக்க வேண்டி வரும். டைப் இன்சுலின் எல்லாத்துக்கும் டேப்லெட்ஸ், எல்லாத்துக்கும் உணவு எங்களுடைய சாப்பாடு வகையில் கட்டுப்படுத்தி சீனிகளை குறைச்சி எங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று இருக்குது, டைப் 1ம் டைப் 2ம் சேர்ந்தும் பேர். சில பேருக்கு டைப் 1 மாதிரி அப்போ இன்சுலின் இல்லாமல் இருக்கிறதோட ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸோட இந்த டைப் 2 இருக்கிறதும் மிக்ஸ்டாக காட்டும். மற்றது இந்த குழந்தை வயிற்றில் தங்கின உடனே கர்ப்பப்பையில் தங்கின உடனே 2ஆக பிரிக்கிறோம். ப்ரீ ஜெஸ்டேஷன், அதாவது டயபெட்டிஸ் இருந்த தாய்மாருக்கு கர்ப்பம். அப்போ அது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். மெட்டாக்கள் டயபெட்டிஸ் இல்லாத ஆக்களுக்கு ஒரு 6 மாதம் பிள்ளை தங்கி வளர டயபெட்டிஸ் காட்ஸ். அந்த டயபெட்டிஸ் ஆக்களுக்கு அது ஜெஸ்டேஷனில் அது பிள்ளை கர்ப்பத்தோடு வாரது, அது பிள்ளை பிறந்தோடனே டயபெட்டிஸ் இல்லாமல் போக இடம் இருக்கு. ஆனால் அப்படியான டயபெட்டிஸ் இல்லாமல் போனாலும் அதில் சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அதில் டயபெட்டிஸ் திருப்பி டைப் 2 டயபெட்டிஸ் வேற இடம் இருக்கு. அதே மறைஞ்சோடும் அவ்வளோ. சரி, அப்போ எங்களுக்கு இப்போ டயபெட்டிஸ் இருக்குது. அப்போ பிளட் சுகர் என்னென்னு தெரியும் எங்களுக்கு டயபெட்டிஸ்ன்னு சொன்னால், டைப் 1 டயபெட்டிஸோ டைப் 2 டயபெட்டிஸோ மற்றதோ எது எங்களுக்கு என்ன அறிகுறியால் டயபெட்டிஸ்
எங்களுக்கு உடம்பு சொல்லி எங்களுக்கு டயபிட்டிஸுக்கு நல்லது, வேறு யாருன்னு சொல்லி நம்ம எங்களுக்கு டயபிட்டிஸ் இல்லை. அப்போ என்னத்தால் எங்களுக்கு ஒரு ஒரு ஐமிச்சம் இந்த பிள்ளைக்கு அல்லது இந்த ஆளுக்கு ஒரு இருக்கும் என்னன்னு சொல்ல. அப்போ முதலாவது கூட தண்ணீர் தாகம், கூட கூட தண்ணீர் குடிக்க வேண்டி வருது. ஐயோ எனக்கு தண்ணி விடாக்குது, தண்ணி விடாக்குது, தண்ணியை கொண்டு வாங்க, தண்ணியை குடிக்குது. அப்போ தண்ணீர் விடாச்சோட தண்ணீர் கூட கூட குடிக்க கூட கூட நாங்கள் டாய்லெட்டுக்கு போவோம், தண்ணீர் சிறுநீர் கழிக்கிறோம். அப்போ பாலிடியூரியா பாலிடிப்ஸ். அப்போ நாங்கள் குடிக்கிறது கூட, அதோட நாங்கள் தண்ணீர் கூட, தண்ணீர் குடிக்கிறது கூட, செலம் விடுகிறது கூட. அப்போ அது அப்போ அளவு கணக்கு இல்லாமல் போனால் அதோட அந்த ட்ரிங்க்ஸ் நாங்கள் கூட தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீர் மாத்திரம் இல்லை, சீனி, இனிப்பானதுகள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஸ்வீட் ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் கூட கூட வேண்டி வேண்டி இல்லை எனக்கு அது வேணும், அதுதான் இதிலும் பார்க்க நல்லவன்னு சொல்லி அதை எடுக்க துவங்க. அப்போ ஒரு சஸ்பிஷன் வருது, ஓ இது ஒன்று. அதை விட ஒன்று குடிக்கிறது இது. மற்றது வந்து வெயிட் லாஸ். ஆளை பார்த்தா ட்ரை பண்ண மெல்லிய மெல்ல மெல்லமாக இட உறைஞ்சு கொண்டு போகும். இட உறைஞ்சு கொண்டு போக துவங்கும். அப்போ தண்ணீர் தான் இது. மற்றது கண் மங்கின, ஐயோ வயது ஒரு 40 வயது 45 வயது நாள் போகிறோம், கண்ணாடிக்க விட்டு வரோம். இப்போ வேண்டி கொண்டு 6 மாதம் தானே, எது தெரியல, என்ன மங்கி கிடக்கு, திருப்பி கொண்டு போய் காட்ட வேண்டியது. எல்லாத்துக்கும் என்ன என்ன இது வருது, ஒவ்வொரு முறையும் கொண்டே காட்டுறோம். நான் சொல்லணும் 1 பில்லியன் சொல்லி, ஆனால் கண்ணாடி அந்த நேரம் சரியா இருக்கு, 3-4 மாதத்தால திருப்பி பிளேடாக போகுது. அப்போ திருப்பி திருப்பி கண்ணாடி பார்வை மங்குது, கண்ணாடியில மாத்துறீங்கள், ஒரு பிளட்னஸ் இருக்கு, ஒரு விதமான அந்த இதுவே உண்டு. மற்றது டயர்ட்னஸ், சரியான ஆயாசம். தண்ணீர் விடாச்சாலும் குடிக்கிறோம், இதாக இருக்குது. தேமெல்லாம் சரியான அசடா இருக்குது, தேமெல்லாம் நோவு பஞ்சியா இருக்குது. பசி கூட கூட இதோட பசி எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் மெலிஞ்சொண்டு போறேன், பசி வேணும் வேணும், இந்த இதோட பசி கூட வரைக்கும் சாப்பிட்றோம். மற்றது பிளட்னஸ் விட தேம் எல்லாம், ஸ்கின் சருமத்தை பார்த்தால் சருமம் காஞ்சி தொட்டு பாருங்க, ட்ரைனஸ், ஒரு வார்ம் ஒரு இதாக இருக்கும், இல்லாட்டி குளிர்ந்து ஈரலிப்பான ஒரு இதாக இருக்கும், மெலிஞ்சு. அப்போ ஹைப்போகிளைசிமியா, சீனி ஏறி இறங்குறதால சில நேரம் சாப்பிடாமல் விட்டு இல்லை எனக்கு இது பண்ணுன்னு சொன்னோன்னா ஆஹா தேமெல்லாம் குளிர்ந்து வேர்த்து ஒரு இதாக இருக்கும். எல்லாத்துக்கும் தேம் சூடும் தேம் கடிக்கிறதும் இதை அந்த அது இருக்கும். பிளட்னஸும் மற்றது ஸ்கின் ட்ரைனஸ் இது. அதை விட மற்றது வந்து தாம்பதிய வாழ்க்கையில் ஆண்களுக்கு இரெக்ஷன் குறைஞ்சு போயிடும். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அந்த டயபெட்டிஸ் இதோட அவைன்ற இது தாம்பதிய வாழ்க்கையை எஃபெக்ட் பண்ணும் இது. அப்போ அப்படியான ஒரு முதல் வரைக்குள்ள நாங்கள் யோசிக்கிறோம், இது வெயிட் லாஸ் வருது, பசி இருக்குது, எப்போவாத நிரம்ப தடிக்கணும்னு சொன்னால் போடுறது. பிளட் ப்ரெஷர் ஏறிக்கொண்டு வருது, சில பேருக்கு கொலஸ்ட்ரால் ஏறுதுன்னு சொன்னால் அந்த நேரம் போய் சோதிக்கலாம், தெரியுது உங்களுக்கு டயபெட்டிஸ். அப்போ டயபெட்டிஸ் இருக்குன்னா என்ன நார்மலாக சரி நாங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன எங்களை 70 to 90 மில்லிமால்ஸில் எடுக்கிறோம், இப்போ டெசிலிட்டருக்கு எடுக்கிறோம். 90 70க்கும் 90க்கும் இடையில விரையில குத்தி குளுக்கோமீட்டரை பார்த்து செக் பண்ணா நாங்கள் எடுத்தா சொல்லிடம் 5.5 6க்குள்ள நிற்குது. 5.5 அப்படி 6க்குள்ள இருந்தால் நார்மல். ஆனால் 7க்கு மேலே இருந்தால் டயபெட்டிஸ். அதாவது 120 ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 100க்கு மேலே அல்லது 120க்கு மேலே, ரெண்டம் பிளட் சுகர், அதாவது சும்மா ஃபாஸ்ட் பண்ணாமல் 12 மணிக்கு ஃபாஸ்ட் பண்ணாமல் நாங்கள் சுகர் எடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணால் 140 அல்லது 200 இருந்தால், அல்லது மற்ற மில்லிமால்ஸில் இருந்தால் 7க்கு மேலே போயிருந்தால், எல்லாத்துக்கும் இன்னொன்று செய்வோம் HbA1c சொல்லி பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி சொல்லிக்கணும். அது உங்களுக்கு 3-4 மாதமாக உங்களோட சுகர் ஏறி இறங்குது. அதுவும் சாதாரணமாக 6க்கு கீழே இருக்கணும், 7-8க்கு போகுது, அப்போ டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி டாக்டர் சொல்லணும் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அதை விட உங்களோட குடும்பத்தில் யாருக்கும் டயபெட்டிஸ் இருந்தால், அதாவது தாயில் சாப்பிட ஒரு ஆளுக்கு இருந்தால் 40%
ஒரு பெர்சன்டேஜ் வீதம் வர்றதுக்கு இடம் உண்டு டயபெட்டிஸ். தாய்க்கும் தாப்பனுக்கும் இருந்தால் பிள்ளைகளுக்கு 70 வீதம் ஃபு. ஆ. வர்றதுக்கு இடம் உண்டு. இருக்கு. ஆ. இப்போ ட்வின்ஸ் அப்படி இருந்து டயபெட்டிஸ் இருந்தால் ட்வின்ஸ் அப்படி இருந்தாலும் சில பேர் 2 ட்வின்ஸுக்கும் வேற இருக்கு. அதே மாதிரி 70-80 வீதம் வேற இடம் இருக்கு. தாய் தாப்பன் 2 பேருக்கும் இருந்தால் அப்ப சந்ததியில ஆனா சந்ததியில இருக்கிறபடியா அவைகளுக்கு இருக்கபடியா அவங்களுக்கு கட்டாயம் வரும். அதை மாத்தேராதுன்னு இல்லை, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அப்ப டயபெட்டிஸ் அறிஞ்சா இப்ப டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலினே துப்புரவா இல்லை என்று எடுத்துக்கொள்வோம். அதான் முதல். சிலதில் கொஞ்சம் இருக்கும் ஆனால் எங்கட இதுக்கு சொல்லும் இல்லை. டைப் 1 டயபெட்டிஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சின்னவைகளுக்கு அவைகளுக்கு அப்போ இன்சுலின் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். எப்போ பார்த்தாலும் ஊசி போடணும். அப்போ அவ இன்சுலின் தான் அவைகளுக்கு உயிர். அப்போ இன்சுலினை போட்டு எடுக்கும். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து சாப்பாட்டால் 3ஆக பிரிக்கலாம். ஒன்று ஏர்லி டயபெட்டிஸ், அதாவது ஒரு 6 அந்த கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபினோ அந்த இதை 3 மாதம் 4 மாதத்துக்கு உங்களோட சுகர் எப்படி இருக்குன்னு பார்த்து அதில் இது ஒரு 6.5ன்னு சொன்னால் அவையில சொல்லினோம். இங்கே பாருங்க, நீங்கள் உங்களோட சாப்பாடு உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது கூட மாச்சத்து, சீனி உள்ளதுகள், ப்ரோசஸ் ஃபுட்ஸ், பொரிச்ச இதுகள், கூட கூட பொரிக்க எண்ணெயில் பொரியல், அந்த அதில் எல்லாத்தையும் குறைச்சி தானியங்கள், பழவகைகள், நல்ல மிளக்கறிகள் கூட சாப்பிடுங்க. 3 நேரமும் அளவா சாப்பிட்றது. கூட சோத்தை சாப்பிட்டு குறைய கறியை சாப்பிட்றதில்ல. இறைச்சியோ மீனோ அதெல்லாம் சாப்பிட்டு மாவும் அதுவும் வெள்ளை அரிசி இதெல்லாம் குறைச்சி மற்றது என்ன பிரெட், ப்ரௌன் பிரெட்டோ மற்றது இந்த இதழ் மாதிரி விறகு இதழ் மாதிரி குறைக்கணும். விறகு அப்படியானதில் தானியங்களை எடுத்து சாப்பாட்டு பல வகைகள் கனிகளையும் எடுத்து கொண்டு வந்து அதோட எக்ஸசைஸ், நடந்து திரிகிறது, உடற்பயிற்சி செய்கிறது, எவ்வளவுக்கு எக்ஸசைஸ் செய்ய வேண்டி வரும். கதிரையில இருந்தோண்டு டிவியை பார்த்து கொண்டு இருந்தால் அங்க போவார். அதோட அந்த அந்த அது செய்யலாம். அதை விட மெனத்தை வாயை கட்டுப்படுத்து. நித்திர நெல்லா நித்திரோட நிரம்ப தண்ணி குடிச்சு நெல்லா நித்திரோண்டு இது செய்யணும் கூட வேற. ஆனா அதுக்கு இல்லாட்டிக்கு மற்றது வந்து டைப் 2 சில பேருக்கு டேப்லெட்ஸ் மெட்ஃபார்மின்ல வாங்குவோம். டேப்லெட்ஸ் கொடுத்து அந்த இன்சுலினை குளுக்கோஸை உள்ளுக்குள்ள அனுப்ப பார்க்குறோம். குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ். இப்போ குளுக்கோஸ் வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை. ஆனால் இந்த இன்சுலின் என்ன செய்யும்னு சொன்னால் குளுக்கோஸை உடம்புல எல்லாத்துக்கும் தேகத்தில் இருக்க எல்லா கலங்களுக்கும் அனுப்பும். எக்ஸ்ட்ரா வார இந்த சூக்ரோஸ் வேற சுகர்ஸ் இருக்குது தானே, சூக்ரோஸ் மற்றது எல்லாத்தையும் வந்து லிவருக்கு அனுப்பும். அப்போ அதுல தான் வந்து நாங்கள் லிவர்ல வந்து ஃபேட்டி லிவரோ அதுன்னு சொல்லி குளுக்கோஸ் அதுல சேர்த்து கொழுப்பா மாறுறதுக்கு இடம் உண்டு. அப்ப இதை விட நாங்கள் இதை இன்னொன்று செய்ய வேணும். நாங்கள் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் க்ரானிக் டயபெட்டிஸ், அதாவது கனகாலமா டயபெட்டிஸ் இருந்தோண்டு அதை பற்றி பரவாயில்ல பண்ணாலும் ஏறுறதும் இறங்குறதுமோ, இன்றைக்கு நான் சாப்பிட்னா, இன்றைக்கு பிரியாணி இருந்தது நான் சாப்பிட்னா அதான் ஏறுறது, நாளைக்கு அது சரியா இருக்கும், இப்படி விட்டோன்னு என்ன நடக்குதுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ரத்தம் தடிச்சு கொண்டு வரேன். ரத்தம் தடிச்சு கொண்டு வரேன்டா மடி மாதிரி, அதாவது இந்த எவ்வளவு ஃபாஸ்டா லிக்விடா ஓடுறது குறைஞ்சு அந்த ஸ்லோண்டா ஸ்பீடில் இல்லை, உள்ளுக்குள்ள இந்த தடிச்ச மாதிரி பிளேட்லெட்ஸ் அடிஷன் அந்த சுவர்ல ரத்த குழாய்ந்த சுவர்ல ஒட்ட தூங்குற அந்த தன்மை வேற. அப்ப அப்படி எப்படி ஒட்ட துவங்கினா கிளாட்டிங் வேற, ரத்தம் உரைய பார்க்கும். கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் மாதிரி வரதோ அதோடு சேர்ந்து உரைய பார்க்கும். அப்ப உறைஞ்சு ஒன்று சேர்ந்து அப்படி உரைய தோங்குறதுதான் கரைஞ்சல் வரும், பிளட் கிளாட்ஸ், கண்ணுக்குள்ள ப்ளீட் பண்றது, ஹார்ட் அட்டாக், செஸ்ட் பெயின் வேற தோங்குறது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வேற தோங்கும் ஒன்று. மற்றது வந்து இந்த குளுக்கோஸ் கூட ரத்த நாடியல் கிழங்கள்ல ஓட சின்ன மயிர்குழாயில அதை சுத்தி இருக்கிற கிழங்கள் இறக்கத்துவாங்க. ஏன்னா அந்த சுகர் அதுக்கு பாய்சன் மாதிரி, அது இந்த சுத்தி இருக்கிற அந்த ஒவ்வொரு மயிர்குழாயும் சுத்தி கவசம் மாதிரி இருக்கு, பெரிசைட்ஸ் சின்ன கிழங்கள் இருக்கு. அதுக்காக இந்த இரத்த குழாய்களுக்கு காவல் இல்லை. அதாவது இப்போ ஒரு வயரை யோசிச்சு பாருங்க, ஒரு வயருக்கு வெளியால ஒரு இன்சுலேஷன் போகுது,
அதை காக்கிறதுக்கு அப்படியானது இருக்கிறது. அது இல்லாமல் போகும். அப்போ ப்ளீட் பண்ணும். கொண்டு போகிற அதிந்த தொழில் குறைஞ்சு போகும். அப்போ அப்போ அந்த மயிர் குழாயல் அது ஒரு இடத்துல துவங்கினால் அதன் அர்த்தம் உடல் முழுக்க அதால் ஹெர்ஜல் வருது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் குளுக்கோஸ் கூடிட்டு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை, கிழன்கள் மயிர்குழாயல் சாக துவங்கினால் என்ன நடக்குது? ஒன்று முதலாவது கிட்னிஸ், சிறுநீரகத்தில் கிட்னி ஃபங்க்ஷன் குறையும். அப்போ உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் 80%, 70%, 60, 40, 50% வரும். கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சு கொண்டு போகும். குளுக்கோஸ் யூரினில் டெஸ்ட் பண்ணால், டிப் டெஸ்ட் பண்ணால் குளுக்கோஸ் லீக் பண்ணி கொண்டு வருது, செலத்தில் இருக்குன்னு தெரியுது. அப்போ அது கிட்னி போகும். அதே மாதிரி ஹார்ட்டில் சின்ன சின்ன கிழங்குகள் இந்த மயிர்குழாயல் எல்லாம் இந்த ஹார்ட் மசில் தசைக்கு போகிற இதில் குறைஞ்சி ரத்தம் நாடி, செஸ்ட் பெயின், நெஞ்சு நோய் வேற பார்க்கும், மூச்செடுக்க கஷ்டமாக இருக்கும், அந்த இருதய வியாதி வந்து சேரும். அதே மாதிரி மூளைக்கு போகிற ரத்தம் குறைஞ்சு கொண்டு வந்தால் மூளையில் ஸ்ட்ரோக் வேற பார்க்கும், எல்லாட்டிக்கு வேற வித்தியாசமான இதுகள் வேற பார்க்கும், மறதி வேற பார்க்கும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். அதோடு இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் நாங்கள் அதே போன்று மனத்து கொள்ளணும். சாதாரணமாக சாப்பாடு மாத்திரம் இல்லை, எப்போ பார்த்தாலும் சுடுது மடி எப்படின்னு ஓடி திரிகிறார்கள், அந்திரப்பட்டு ஐயோ இருக்கிறார்கள். அப்படி ஸ்ட்ரெஸ் இருக்கிறார்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதுக்காக இப்போ மெனத்தை அடக்கி, அதான் சொல்றது, மெடிடேஷனோ எல்லாத்தையும் இதை போட்டு சமாதானம் அங்கே மெனத்தை ஒரு இதுக்கு குவாய்டன் பண்ணி கொண்டா தான் நான் அதை கொண்டேன். அப்படி இவ்வளோத்துக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணீங்களோ அவ்வளோத்துக்கு டயபெட்டிஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக வேணும். அப்போ அந்த இந்த இது எடுக்கணும். அந்த சுகருக்கும் இது கிட்னி, இது மெட்டது கண்ணும் பிளடோட உள்ளுக்குள்ள பார்த்தால் என்ன வரும்? கேட்ராக்ட் வரும், கண்ணில் ப்ரெஷர் வரும், அமுக்கம், கண்ணில் பின்னுக்கு ப்ளீட் பண்ணும். மற்றது கண் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ரீட் பண்ணுற இடம் வீக்கம் உள்ளுக்குள்ள பிளட் லீக் பண்ணும், மெக்குலர் எடிமான்னு சொல்லணும். அப்போ பார்த்தால் ஒரு லெட்டர் தெரியும், மெட்ட லெட்டர் மறைஞ்சு அங்கால இன்னொன்று தெரியும். அப்படி குறைஞ்சு ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி குருடும். அப்போ கண் குருடு, பார்சவாதம், பக்கவாதம், கிட்னி ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், டயாலிசிஸ் கொண்டு போவோம். அப்படி எல்லாம். அதை விட நியூரோபதி, அதாவது ஐயோ என்ன கையால் எல்லாம் பிறக்குது, ஊசி மாதிரி குத்துது, நடக்க பஞ்சு மாதிரி இருக்கு, எனக்கு நடக்கிற மாதிரி தெரியுது, தள்ளாடுது, அது ரத்த ஓட்டம் கைகால் இதெல்லாம் குறையும். அப்போ ரத்த ஓட்டம் குறைய உணர்ச்சி குறையும். காலை தொட்டு பார்த்தீங்கன்னா குளிர்ந்து ஒன்று ரத்த ஓட்டம் குறையும். நடக்கல கொஞ்சம் தூரம் தந்தோட நடக்கும். அப்போ அதுகள் அந்த பிரச்சனை. அப்போ ட்ரீட்மெண்ட் என்ன? இன்சுலின் எடுக்கும். அப்போ சில பேருக்கு டேப்லெட்டை கொடுத்து போட்டு, நித்யானந்தம் கேட்டேன்டா, சில அவர்கிட்ட கொடுத்து போட்டு பேருந்து இன்சுலினை போடுன்னு கேட்டுறான். ஏன் இன்சுலினை போடுறான்? அந்த கேள்வி ரெண்டு. ஒன்று, அந்த நான் முதலே சொன்னது, அந்த கணையத்தில் வர அந்த இன்சுலின் அமௌண்ட் ஒன்று இப்போ வயது போக அதுல இருக்கிற கலன்கள் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ காணாமல் போகுது. அப்போ சுரக்கிற இன்சுலின் தேர்தல இருக்கிற குளுக்கோஸை உள்ளுக்குள்ள ரெண்டாவது அந்த கண்ட்ரோல் திருப்பி பார்க்க ஏறுது இறங்குது. ஒரு நாளுக்கு பார்க்க பிளட் சுகர் நார்மலாக இருக்கு, அடுத்த நாள் பார்க்க 200 மேலே போகுது, அடுத்த நாள் பார்க்க குறையுன்னு சொன்னால் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், லிவர் ஃபங்க்ஷன்ஸ் குறைய பார்க்குது. அப்படியா நாங்களுக்கு அவையில் சொல்லினோம் இல்லை, நீங்கள் இப்போ இன்சுலின் எடுத்து இதை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு டேப்லெட்டுக்கு திருப்பி போவாங்க. இந்த டேப்லெட்டால அது கண்ட்ரோல் பண்ணிடாமல் இருக்கிறபடியா டெம்பரரியா அவையிலே பார்க்க அதில் ஒரு டிக்ளைன், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ், மற்றது ஹார்ட் ஏதோ ஒன்று குறையுது. அதோட இன்சுலின் இந்த லெவலும் ஏறி இறங்குது, பிளட் ப்ரெஷர் ஏறி இறங்குது, கொலஸ்ட்ரால் ஏறி இறங்குது, எல்லாம் ஒரு விதமான வித்தியாசம் காட்டுது. தனிய டேப்லெட்ஸுக்கு அதால் மட்டுப்படுத்த இல்லாமல் இருக்கு. ஆனபடியால் இன்சுலினை ஒரு டெம்பரரியாக எடுத்து போடும். அப்போ இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, விளங்குதோ? இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் தான் போடணும். அப்போ ஒன்று இப்போ வந்திருக்குது இன்ஜெக்ஷன்ஸில் ஒன்று ஒவ்வொரு நாளும் போடுறது.
ஷார்ட் டேர்ம் இன்சுலின் இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல இப்போ இந்த போல ஹைப்போகிளைசிமியா மாதிரி வேத்து சீனி இல்லாமல் பொருளாட்டி போகிறோண்டா டெக்ஸ்ட்ரோஸோ இதை ட்ரிப்பை போட்டுட்டு கொடுப்பிடும். அல்லது லாங் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங்ட்டு ஒவ்வொரு நேரத்துக்கு இருக்கிறதும் இருக்கு. இப்போ இன்சுலின் பம்ப் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கூட இன்சூரன்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் இருக்கும். அது பம்ப் பண்ணிட்டு வந்து வயிற்றடியில் ஒரு இந்த பேஸ் மேக்கர் போடுற மாதிரி அது பம்ப் அதில் போட்டு விடணும். அது மந்த்லியால கணக்காக இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ணி டோஸை தேர்த்துக்குள்ள அனுப்பி கொண்டுரும். இன்சுலின் பம்ப் இருக்கு. மற்றது அவ சொன்னது இப்போ கையில் ஊசி ஊற்றி இப்போ பார்க்கல நோவல் பயத்தில் இன்சுலின் போட பயம். ஆனால் கையில் குத்தைக்குள்ள இருக்கிற நோ ஏன் விரல் நுனியில் இருக்கிற எங்கட கை இதில் இருக்கிற கைவிரல் உணர்ச்சியும் கண் ரெண்டும் தான் எங்கள்கிட்ட தேர்தல் இருக்கிறதுல கூடிய நிரம்பல் உள்ளதும் உணர்ச்சி கூடினது எங்கள்கிட்ட விரல் நுனியாலும் கண்ணும். அப்போ அதுகளில் தொட்டால் தான் நோ கூட. வயிற்றை சுற்றி தான் ஊசி போடுறோம், அல்லது தொடையில் போடுறோம், அல்லது கையில் போடுறது. அது கொழுப்புக்குள்ள போடுறது அது நோவாது. மெல்லியொரு ஊசி குத்துனது தெரியாமல் போகும். விரலில் தொடுறது நோவும். அதனுடைய எது நாங்கள் விரலில் குத்துற மாதிரி இருந்தால் ஐயோ எனக்கு வயிற்றுல குந்தா நோவுன்னு சொல்லி சொல்கிறேன், 10 மடங்குன்னு யோசிக்கிறேன். இல்லை, இது விரலில் நோக்கண்டா எங்கிட்ட உணர்ச்சி. இது ஒன்று தொட்டாலே கடுக்கிறது விர. ஆனால் அதுக்கு இப்போ வந்திருக்கு, இப்போ சும்மா கஃப் மாதிரி போட்டுட்டு அது ரீட் பண்ணுது, சென்சர் போட்டு ஊசி இல்லாமல் போகிறதும் இருக்கு, வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு இடத்தை பொறுத்தது, ஒவ்வொரு கிளினிக்கை பொறுத்தது அதில் அடிக்க அல்லது குளுக்கோமீட்டரை போடுவாங்க. ஆனால் அப்படி அது போயிடும். ஆனால் இந்த பொக்களை சுற்றி ஊசி போடுறது, தொடையில் போடுறது நோவா. அது கன் மாதிரி தானே, படக்கண்டு அடிக்க ஊசி போட்டு வழியால் போயிடும். அதுவும் அவையில் சொல்லினா முதல் சும்மா வயிற்றுல டக் டக்குன்னு அடிச்சு பார்க்கறது உங்களுக்கு. சில பேருக்கு 6 மாதம், சில பேருக்கு 1 வருஷம், 3, அதுக்கு பிறகு திருப்பி நார்மலாக அவையில் கண்ட்ரோலுக்கு வந்தால் திருப்பி டேப்லெட்ஸுக்கு போகலாம். அதில் டயபெட்டிஸ் அந்த இதை தவிர வேறு அதபடியால் லைஃப் ஸ்டைல், எக்ஸசைசஸ், டயட் கண்ட்ரோல், ரெகுலர் செக்அப் எடுத்துக்கொண்டு வர கண்ட்ரோல் பண்ணலாம். இனி நீங்கள் கேளுங்க. நன்றி டாக்டர். இதே நேரம் இப்போ நான் போயிருந்த பொழுது டாக்டர், போன February போயிருந்தேன் நான். அப்போ அந்த நேரம் சொல்லிட்டேன் கொலஸ்ட்ராலும் சுகரும் பார்டரில் நிற்குது அப்படின்னு சொல்லி. அப்போ டேப்லெட் ஒன்று மணிக்கு தேவையில்லை, கண்ட்ரோலில் இருங்கண்டு. ஓகேன்னு வந்து இப்போ நான் டிசம்பரில் ஒரு தரம் போனேன், 2 வீக்ஸுக்கு முதல். அப்போ சொல்லிச்சுன்னா அதே பார்டரில் நிற்குது ரெண்டும். ஆனால் போன முறை இருந்ததை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் கண்ட்ரோலில் இருங்கன்னு சொல்லி. அப்போ அது இப்போ டேப்லெட்டோட தேவையில்லை, எனக்கும் அது விருப்பமும் இல்லை. அப்போ சொன்னார்கள் தண்ணியை குடிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சாப்பாட்டுன்ட்டு. அப்போ அது ஓகே இருக்குமா, அல்லது அதுக்கு பிறகு வர சான்ஸ் இருக்குமா? இப்போ நான் கண்ட்ரோலில் இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளலாமா? தவிர்க்கலாம். என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. நான் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி நான் இருக்கேன், இனி கூட எக்ஸசைசஸ் 1 hour 45 minutes ஒவ்வொரு நாளும் நடவுங்கோ. எல்லாத்தையும் எழும்பி இருந்து எக்ஸசைஸ், ஜிம்முக்கு போங்கோ, எல்லாத்தையும் எக்ஸசைஸ் செய்யுங்கோ, பிரீதிங் எக்ஸசைஸ் கட்டாயம் செய்யணும். அந்த உடற்பயிற்சி செய்யறாங்க. உணவுல இடியப்பம், தோசை, புட்டுகளை குறைச்சி போட்டு விளங்குதோ. மீன், இறைச்சி, மிரக்கறி, தானியங்களை கூட சாப்பிட்டு. நான் சொன்னா இப்போ சவர்டோ பிரெட் தான், ஒயிட் பிரெட்டை குறையும். வெள்ளை அரிசி, வெள்ளை ப்ரௌன், அது அந்த ப்ரௌனும் பார்த்து அந்த பிராண்ட்ல எடுக்கிற சீனியா ப்ரௌன் சுகர். எங்கட ஊர்ல அங்கே என்ன சீனியா கருத்துக்கா ப்ரௌன் சுகர் போட்டு தான் கேரமலைஸ் பண்ணி தருவாங்க, அதுக்குள்ள சீனி கூட. அது கள்ளப்பான் விளங்குதோ. நான் சொன்னா பிராண்ட், அதாவது இதை தவிட்டு இதை போடுற செய்யற அந்த பான் நல்லா எடுத்தா அப்படியான அந்த பேக்கெட்ஸ் இந்த லோ ஜிஐ இருக்கு, கிளைசிமிக் இண்டெக்ஸ். லோ ஜிஐ ஃபுட்னு சொன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா சில சாப்பாடுகள் சுகரை ஏற்றும், சில சாப்பாடுகள் சுகரத்தை ஏத்தாது. அது அந்த பேக்கெட்ல எழுதியிருக்கு ஜிஐ சொல்லு, கிளைசிமிக் இண்டெக்ஸ். அப்ப லோ ஒன்ஸ். அப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த இதில் வெஜிடபிள்ஸ், மிரக்கறிகள், ஸ்பினாஷோ, இந்த உங்கள் தானியங்கள் எல்லாம் லோ இண்டெக்ஸ். வெள்ளை அரிசி, வெள்ளை மாவு, அப்பம் இதெல்லாம் கூட. அப்படி இருந்ததுன்னா ஹை இண்டெக்ஸ் சீனி ஏறுறதுக்கு இடம் உண்டு.
ஆ. அப்ப அதை நீங்கள் இப்பவே துவக்கத்திலே அதை கொஞ்சம் கொஞ்சம் ஓ அளவா ஏனென்றால் இப்போ ஒரு போன செப்டம்பர்லேருந்து இப்போ போன இதுலேருந்து இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள இப்போ ஒரு வருஷம் சரியா இப்போ அவர் போர்டரில் இருக்கிறாண்டா அப்போ நான் கொஞ்சம் கண்ட்ரோல்லாம் இருந்தேன் நான் அப்போ அதனாலையும் இருக்கலாம் சில வேளை இல்லாட்டா அதோட இருக்கலாம். ம். அதோட பாடி வெயிட்டே ஏற விடாது. ஓ ஓ பாடி வெயிட் ஏற விட ஏன்டா இறுதி மெனபாஸ் ஓ வயிற்றை சுற்றி எங்களுக்கு ஃபெட் ஓ ஃபெட் கொழுப்புல ட்ரைகிளிசரைட்ஸ் ஏறதும். ம் அப்போ மற்றது பொரிச்ச எண்ணெயில நாங்கள் என்ன செய்ய முடியாது, இது ஒன்றே ஒன்று இப்போ டிரான்ஸ்ஃபேட்ஸ்ன்னு சொல்லி ஓ அது வந்து இப்போ எண்ணெயை நாங்கள் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எடுத்து எண்ணெயில் பொரிக்கிறோம், அவர்கிட்ட பொரிக்கிறோம். ஓ ஒரு முறை பொரிச்ச பிறகு நீங்கள் திருப்பி எறிகிறீங்களோ திருப்பி பொரிக்கிறீங்க. இல்லை இப்போ நிறைய எண்ணெய் இப்போ வடைக்கெல்லாம் நிறைய எண்ணெய் வேணும் அப்போ அதை நிறைய எண்ணெய் வேணும். இந்த அது அது நல்ல 4 வடையோட எண்ணெய் மீதியை திருப்பி பொரிக்கும். பொரிக்கணும் அந்த அதுதான் சொல்றது. திரும்ப ஒரு ரீயூஸ் இந்த பண்ணுறது தான் அந்த எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஒருக்கா பொரிச்சால் ஓ டயபெட்டிஸ் டெண்டன்சி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எரிஞ்சு போட்டு புது எண்ணெய் எடுக்கும். இருக்கணும் என்ன திருப்பி ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் எண்ணெய் மாறிடும். அது அதுஇந்த பாலிஅன்சாச்சுரேட்டட் சேச்சுரேட்டட் ஆகும். அப்ப அது 2ஆம் முறை 3ஆம் முறை பொரிக்க கடையில வேண்ட சாமான்கள் 4ஆம் தடவை பொரிச்சு வரும். அது அதுதான் உங்களுக்கு நல்ல ருசியா இருக்கும். வடையும் தோசையும் அங்கிருந்து வர வடையும் முறுக்கும். ஆனா அதுல வர ட்ரைகிளிசரைட்ஸும் கொழுப்பு தன்மையும் கூட. வீட்டிலேயே நாங்க சொல்ல இல்ல இல்ல இது நிறம் மாறிட்டு இது 2 தரம் பொரிச்சிட்டோம் மீ தள்ளி விடலாம். எத்தனை தரம் வடையும் வீட்டுல செய்யறோம். ஆடிக்கு இருக்கா அமாவாசைக்கு இருக்கா அல்லது மற்ற நேரம் எல்லாம் வெளியால பண்ணிட்டு வரதுல அந்த அந்த வேண்டதுல பொரிக்கிறதா என்னாங்க. அதனுடைய பொரிக்கிறதுல குறைச்சு ஸ்டீம் பண்ணி எடுங்க. ஸ்டீம் பண்ணி எடுங்க ஃபிஷ்ஷோ மீட்டோ அந்த அந்த அப்படி டயட்ல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண. மற்றது சுகர் இல்லை கோபிக்கு ஒரு ஒரு கரண்ட் சீனி தான் போடுறேன் நான் சொல்லி போட்டு இப்போ இந்த புடிங்க ஐஸ்கிரீமை மல்லி குடிக்காம விளங்குதோ. அது அந்த கார்போஹைட்ரேட்ஸ் மாச்சத்துலையும் குறைச்சி போட்டு டயபெட்டிஸ் வராமல் பார்த்துக்கொள்ளலாம். பயிற்சியும் சோதோடையும் நிரம்ப தண்ணி குடிச்சு நல்ல நித்திர எக்ஸசைசஸ் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அளவானதெல்லாம் பார்த்து எந்த கேலரி லோ கேலரி ஹை கேலரி எடுக்காமல் லோ கேலரியில அதை பார்த்துக்கிறது. லோ கேலரியில போட்டு எடுத்து போட்டு இதில் நல்லடிக்கு ஒரு டயட் ஷீட் உங்களோட இந்த என்ன டயபெட்டிக் இதுல கூகுள் பண்ணி பாருங்க வாட் இஸ் தி பெஸ்ட் டயட்னு சொல்லி லிஸ்டாவே எல்லாம் அத 2 நாள் கடைபிடிப்போம். 3ஆவது நாள் அப்படியே மைண்ட் மாறி கொஞ்சம் சாப்பிட்டா என்ன கொஞ்சம் விதண்டா மாறி சொன்னா அதுதான் அந்த அலட்சியம். அதுதான் அதுதான் பேர் வந்த பிறகு அழுது வேலை அதுக்கு வேலை இல்லை. புலின்னு சொல்லி போட்டு புலி வந்த பிறகு யாருவா அதுவும் பார்க்க குடும்பத்துல டயபெட்டிஸ் இல்லாட்டிக்கு கரைச்சல் இல்லை. ஆனா என்ன நடக்கும்னு சொன்னா இப்ப தோன்றது இப்ப உங்களோட வயதுல இருந்து இன்னொரு 40 வயதுக்கு இன்னொரு 40 வருஷத்துக்கு கொண்டு போகணும். இப்ப எல்லா பண்டுகளும் 90 90 50 95 வயது மட்டும் போயிடும். இன்னொரு 40 வருஷத்துக்கு டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கும். இல்ல அதான் இப்ப உண்மையில எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது என்னன்னா இப்ப ஒரு வருஷத்துக்கு பிறகு போயும் அவர்கள் போர்டர்ல இருக்கு ஆனா கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி உண்மையில சந்தோஷம். ஏன்னா அதுக்கு பிறகு அதை கடைபிடிக்கும். அது ஒரு 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 குட் மெசேஜ். உங்களுக்கு ஒரு மெசேஜ் உங்களுக்கு நல்ல அது நியூ இயர் பிரசன்ட் மாதிரி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இப்ப தச்சையெல்லாம் மெட்ட மாதிரி இல்லை உங்களுக்கு கூடுதுன்னு சொன்னா ஐயோ என்ன யோசிக்கும். அப்ப நான் கொண்டு வரணும். உங்களோட விட்டு வருது டாக்டர். கண்ட்ரோல் பண்றதுக்கு இடம் பயமில்ல. நாங்க சொன்ன எக்ஸசைஸ் டயட் மற்றது என்னென்னு சொல்லி கவனமா இருந்தோம். அதோட இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணி வாக்குக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10-12 மணி நேரமாவது வெயில்ல கால வெள்ளனையில வெயில்ல கொஞ்சம் திரிஞ்சு கொண்டு வர்றது. மற்றது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். மற்றது நார்மலா நீங்க செய்யற மாதிரி ஆக்டிவா இருந்தா சரி. சும்மா நாள் முழுக்க நம்ம டிவிக்கு முன்னுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நாள் மெட்டாக்கள் டிவிக்கு முன்னுக்கு வந்துட்டு பார்த்துட்டு எழுப்பி போய் சாப்பிட்றதும் வந்து டிவிக்கு முன்னுக்கு இருக்கிறதுமா இருந்தாண்டா இப்போ டயபெட்டிஸ் உடல் பருமன் கூறும். அந்த உடல் பருமன் இருக்கிற ஆக்கள் குறையும். குரானிக்கா இருக்கிற ஆக்களுக்கு பார்க்க தெரியும். கழுத்தை சுற்றி போயிருக்கோம். நீங்கள் நாங்கள் சொன்ன டிவியில் ஆக்கள் கலக்கிக்கலே பார்க்குறாங்க. நானே யோசிக்கிறோம் ஒவ்வொரு டயபெட்டிஸ் இருக்கணும். ஏண்டா கூட இருந்துட்டா கழுத்தை சுற்றி கருப்பாகிடும். கமக்கட்டு பக்கம் எல்லாம் கருப்பாகிடும். பிக்மெண்ட் சாய் மாதிரி கருப்பு அது தெரியும். அந்த கண்ணெல்லாம் குழிவிருந்து ஒரு வித்தியாசம்.
நான் சில பேர் கதை கேட்கல தெரியுமா, டயபெட்டிஸ் ஒரு ஒரு விழுந்த முகத்தோட கழுத்து பக்கம் எல்லாம் கருப்பு விளாத்தோம். அது அப்ப க்ரானிக்கா அந்த அந்த இருக்கும். அதோட இப்ப சில பேருக்கு விரைக்குது, கை விரைக்குது, கால் ஊசி சொன்னா பேட் சைன். அந்த ஊசி குத்த துவங்குது, ஒரு உரைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா அப்ப அதில் மெக்னீசியம் யோசிக்க வேணாம். டயபெட்டிக் குணம் இருந்தால் சில நேரம் டயபெட்டிஸ் அந்த நேரம் தான் டயபெட்டிஸ் தெரிய வேண்டி வரும் சில பேருக்கு. அந்த நேரம் யோசிக்கல எல்லாத்துக்கும் இருந்து ஒரு 8-10 வருஷம் பிடிக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறார்கள் அதை பற்றி பரவாயில்ல பண்ணாமல் இருந்தால் அந்த கண்ட்ரோல் இருந்துட்டு சரி முக்காசு நேரம் ஓவர் ரன் அண்டரா வந்திருந்தோம்னா கெதியில வந்த காட்டும். இல்லாட்டி 10-15 வருஷத்தால் தான் எல்லா சைட் எஃபெக்ட்ஸ், கண்ணில் சைட் எஃபெக்ட்ஸ், லங்ஸில், ஹார்ட்லேயோ கிட்னிஸ்லேயோ லிவர் எல்லா சைட் எஃபெக்ட்ஸும் ஒரு 8-10 வருஷத்தால் தான் கூட போய் காட்டுவேன். அப்போ அது அப்போ இடையப்பா இவ்வளோ ஆளை இருந்துட்டோம்னு சொன்னால் இல்லை, அதுக்கு பிறகு வார தரித்திரம் அதிலும் பார்க்க உயிரோட இருக்காமல் இருக்கிறது நல்ல. அதை நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவுக்கு கரைச்சல் கொடுக்க மாட்டேன். கிட்னி டயாலிசிஸ் போக வரும், கால் கையில் ரத்தம் குறைஞ்சா அம்பியூட்டேஷன் உங்களுக்கு தெரியும். கால் விரல் பட்டுறது வாங்கி கால் பட்டுறது வாங்கி போகும். கேங்க்ரீன் கூட அப்படியே கால் ஒரு செத்து காலை கழட்டினம், இல்லாட்டி முழங்கால கழட்டினம், இல்லை விரலை கழட்டினம், இல்லை கணுக்காலோட கழட்டினம் வந்து அம்பியூட்டேட் பண்ணுவேன். அப்ப ரத்தம் இல்லாமல் போய் அப்ப கிளாட் பண்ணும். அதான் சொல்றேன், அந்த கிளாட்டிங், அந்த சீனி கூடி கண்ட்ரோல் இல்லாமல் போனா இந்த ரத்தம் முழுக்க தடிச்சு அந்த விஸ்கஸ் கூடிய தடிப்பா வந்து கிளாட் பண்றதுக்கு இருக்கும். அப்படியானதில் வரதான் கேங்க்ரீன் வந்து ஆம்புடேட் பண்ண வேண்டி வரும், அவயவங்களை வெட்ட வேண்டி வரும், கண் குருடா போ. அப்ப அப்ப வயதான ஆக்கள்ல கண் தெரியாமல் போற ஆக்கள் டயபிட்டிஸ் பேருங்கோ. டயபிட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாட்டி கிட்னி ஃபெயிலியர் கண் தெரியாக்கள் தான் இருக்கணும். இல்லை இல்லை 90 வயது 80% அவ்வளவுக்கு மோசம். இப்ப கேட்ராக்ட் வந்தா கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்ணலாம், பார்வை அதுல ஒன்றும் இல்லை. கண்ணில் ப்ரெஷர் வந்தா கண்ணுக்கு ப்ரெஷர் அமுக்கம் இருக்கும், அதுக்கு பிறகு மறந்த கூட்டிட்டு வரும். ஆனால் டயபிட்டிஸ் எவ்வளவு காலத்துக்கு இருக்கும், எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம கட்டுப்படுத்தலாம். ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, இதை குணப்படுத்தலாது, வராமல் தடுக்கலாம், வராமல் தடுக்கலாம். டயபிட்டிஸால் உங்களோட டயட்டாலையும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாலையும் தடுக்கலாம். ஆனால் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டால் எல்லா விரதமும் கொண்டு போவோம், குணப்படுத்தாமல் கட்டுப்படுத்தலாம். எப்ப பார்த்தாலும் கவனமா இருக்கும். இப்ப ஓட்ஸ் நல்லம் தானே, ஓட்ஸ் அதுல ஒன்றும் என்னண்டாலும் நீங்கள் அதுல பாரு லோ ஜிஐன்னு சொல்லி ஜிஐ இண்டெக்ஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோன்றதை பார்த்து எடுப்போம். என்ன சாப்பாடுண்டாலும் ஆனா உங்களுக்கே தெரியும் தானே, இப்ப கூட மாச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் மாச்சத்து இருக்கிறதுல குறையும். அதுதான் சொல்றேன், மாச்சத்துன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு ஒரு நாளுக்கு 2 இடியப்பம் சாப்பிட்றேன். இல்லை ஐயோ டாக்டர் நாங்கள் ஒரு ஸ்லைஸ் தானே சாப்பிட்றேன் சொன்னா, இல்லை ஒரு இடியப்பம் தானே 2 இல்லை 2 இடியப்பத்தின் சைஸை பார்த்தா 2 பீங்கான் அளவுக்கு வரும். அந்த சைஸை பார்த்து எங்களுக்கு சாட்டு கொடுத்து, எங்களுக்கு சாட்டு இல்லை உங்களோட மனத்துக்கு நீங்கள் சாட்டு கொடுத்து நீங்களே நஞ்சு சாப்பிடுறீங்க. அதைத்தான் நீங்க ஒண்ணுமே என்றால் ஒன்றே ஒன்று சொல்றேன், அதை போல தரித்திரம், இந்த டயபிட்டிஸை போல தரித்திரமான விரதம் வேற ஒரு விரதம் இல்லை. என்ன சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் விழுத்தம் என்னன்னு சொன்னா நடக்கலாம் போகுது, கிட்னி ஃபங்க்ஷனுக்கு டயாலிசிஸ் போக வருது, ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது, அல்சைமர் பிரெயின் இது வருது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வருது, உணர்ச்சி முறையான போது தூக்கி விழுத்துது. என்னத்தை விடுகுது, சிகரெட்டு என்னத்தையும் சாப்பிடக்கலாம், உணர்ச்சி இல்லை, பிங்கான் கோப்பலைக்கலாம், பிங்கான் சடக்குண்டு விழுது, பிடிக்க பிளன் இல்லை. அப்ப எல்லா வருத்தத்தையும் கொண்டு வர்றது இந்த இதுதான். ஆனா தடுக்கலாம், மனம் இருக்கணும். இல்லை இது எப்படியாவது நான் கண்ட்ரோல் பண்ணணும். எங்கள இருக்கு இப்ப சீனிக்கு பதில் டாக்டர் சிலர் சர்க்கரை எடுக்கிறது, நானும் அதுல இப்ப கொஞ்சம் அது சரிதான். நான் சொல்லண்டா சீனியோ சர்க்கரையோ இனிப்பு தானே, இனிப்பு தானே தான். இல்ல நான் சொல்லண்டா அது இப்ப நான் உங்களுக்கு நான் சாப்பிடுறேன் அள்ளி அள்ளி சாப்பிடலாம், சாக்லேட் செட்டா ஒட்டுக்கு நானும் சாப்பிட்டு போறேன் இல்லைன்னு சொல்லல.
டயபெட்டிஸ் இல்லாட்டிக்கு டயபெட்டிஸ் இருக்கிறார்களுக்கு தான் அந்த கிரேவிங் கூட. ஓ ஓ மெட்டாக்கள் பார்க்க சாப்பிடணும் போல ஆசை. நிப்பாட்டு இல்லாத ஐயோ இது வேணும் வேணும்னு இருக்கா. அப்ப ஓ அந்த அந்த மெனோ ஓர்வம் இருந்தாத நிப்பாட்டுறது ஒன்று செய்யலாம், எடுக்காமல் விடலாம். அல்லது வீட்டுல வேற யாரும் டயபெட்டிஸ் இருந்தால் இப்படி சீனி ஜாமான்களை வீட்டுல கொண்டு ஸ்டாக் பண்ண வேணாம். ம் இருந்தா தானே ஒன்று சாப்பிடலாம். அது அது என்ன சொன்னா சாப்பிடுறது. வீட்டுல இல்லாட்டி கடையில போய் பண்றது 1 கிழமைக்கு 2 கிழமைக்கு ஒருக்கா வழியால போய் சாப்பிடுறது. இருந்தா இல்ல, சாப்பிடலாம். இப்ப என்ன வீட்டுல கொண்டு சொல்றேன்டா ஐயோ டாக்டர், பாவம் பிள்ளையர் இப்ப 2 கரண்டில இருந்தேன் சீனி, ஒயிட் சுகர் தான் பாவித்தது. பிறகு இது சொன்ன பிறகு ப்ரௌன்ல மாறிட்டேன். அப்ப அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் சுகர் தான் போட்டேன் நான். அதுக்கு பிறகு அதை நிப்பாட்டிட்டேன். அப்ப வெரி குட். அதுக்கு பிறகு என்னன்னா அப்ப அந்த கோப்பி அதுகள் குடிக்க கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வேண்டதுக்கா சர்க்கரையை அது நிறைய இல்லை, ஒரு சின்ன ஒரு பீஸ் தான் நான் குடிக்கிறது. இப்ப அதையும் இல்ல நிப்பாட்டணும். இல்ல அது அது உங்களுக்கு இல்லாதபடியா நீங்க சொல்லுங்க. அந்த இருக்கிறாக்களுக்கு கவனமா இருக்கணும். இல்ல இப்ப அந்த எனக்கும் அந்த போர்டர்ல நிக்குதா, இதை அப்ப ஒன்று தாண்டது இல்ல கடல நான் தாண்டாப்படும். ஒரு இல்ல வருஷமா இல்ல தான். வராமல் இருக்கணும். அதுதான் தான் இருக்கிறோம் நாங்களும். இல்ல இப்ப பிடிக்காத நான் எனக்கு விஷயங்கள் தான். இப்ப குத்தரிசி எல்லாம் என்ன நான் சாப்பிட்றதே இல்ல. சிவப்பு இப்ப அதுக்கு என்ன செய்யறது, வேற வழி இல்ல, இறங்கியாச்சு, சீனியும் குறைச்சாச்சு. அப்ப நிறைய விஷயங்கள் நான் மாட்டிட்டேன் உண்மையில. நான் சாப்பாடு சாப்பிடுறேன். பிடிக்குதா பிடிக்காது இல்ல இல்ல இல்லையோ. நீங்கள் எல்லாத்தையும் நாங்க விடுகிறது தானே யோசிக்கிறீங்க. நாங்கள் என்ன தென்னலாம்னு யோசிங்க. எல்லா பல வகைகளையும் சாப்பிடலாம். ஓ இப்ப நட்ஸ் இப்ப பயரோ உளுந்தோ நட்ஸுகளும் பயர் சாப்பிடலாம். பயர் அவிச்சோ பயர்ல குத்தியோ கடையில சாப்பிடலாம் தானே. சாப்பிடலாம். நான் நீங்க சொல்லுங்க. நட்ஸுகள் பிரச்சனை இல்லை தானே, அதுல இருக்கிற கொழுப்பு. நட்ஸுகள் அவிச்சு சாப்பிடுங்க. இல்ல இது Nuts. சீனியை கூட இல்ல அடிக்கிறீங்க. டாக்டர், அந்த நட்ஸுகள் எல்லாம் சாப்பிடலாம் தானே, சுகர் அளவோடு குளுக்கோஸ் சாப்பிடலாம். காக்க வேண்டி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் 3 வீக் பிறகு இல்லாமல் போய். ஆ. ஆனா ஒன்றே ஒன்று நான் எங்கட குடும்பம் எந்த தகப்பன் டயபெட்டிஸ் இருந்தது. ஆனா இந்த பழக்கம் அந்த நாள்ல இப்ப 60ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு அந்த நாள்லயே எங்கட தாயவில் எங்க பள்ளிக்கூடத்துல போய் A லெவல் மட்டும் படிக்கவில்லை. இல்ல சாப்பாடுங்க புருஷனுக்கு டயபெட்டிஸ் எங்கள் எல்லாருக்கும் டயபெட்டிக் தான். ம், ம். ஒரு பேருக்கும் சீனி இல்ல, இல்ல ஒரு பேருக்கும் எல்லாருக்கும் வெற அரிசியும் குத்தரிசியும். அப்ப பழகிட்டோம். அப்ப அதால வருத்தம் இல்ல. அதோட வெளியால வந்தோன்னா மெட்டாக்களுக்கு டயபெட்டிஸ் வந்தோன்னா கோப்பி வேணுமா இல்ல பழகிட்டேன். சீனி இல்லாம குடிச்சு பழகிட்டோம். பழகிட்டோமா? என்ன அதுக்கு பிறகு நான் அறிஞ்சேன், வீட்டுல இல்லாட்டிக்கு ஆசை இல்லை. அது உண்மைதான். அப்ப வீட்டுக்குள்ள அதுதான் நான் சொல்றேன். டயபெட்டிஸ் சும்மா இருக்கிறார்கள், நீங்க அளவுக்கு சாப்பிடலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இல்ல வீட்டுல ஒரு ஆளுக்கு டயபெட்டிஸ் இருந்தா ஒரு விதமாக தப்புறது இந்த சீனி மாஜாமான்கள் இந்த கூடிய இனிப்பு அது அப்படியான அதெல்லாம் வீட்டுல வந்து சேர்க்காதீங்க. இது மெலிவு கிடைச்சது தானே, கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிடலாம். என்ன உங்களுக்கு ஒரு ஆளுக்கு செய்யற நன்மை இன்னொரு ஆளுக்கு நஞ்சாகும். அதை விட்டு போயிருங்கோ. என்ன டெம்டேஷன் அந்த கிரேவிங் டயபெட்டிஸ் ஆக தான் போய் முதல் எடுத்து வேக்க போடுது. ஏனப்பா நான் 3 கொண்டு வரையில மெட்டாளுக்கு தானே உணர்ந்தா நீ என்ன எடுத்துன்னு சொல்லி சண்டை பிடிக்கிறத வேலை. அது ஒரு மாதிரி நிப்பாட்டினால் வீட்டுக்கு வராட்டி கடையில போய் ஆக்கள் பண்றது குறை. அது ஒன்று லேசா செய்யலாம். மற்றது சாப்பாடுல கவனம். மற்றது மெனோ அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் விட்டமின்ஸ், தேவையான விட்டமின்ஸ், விட்டமின் B12, விட்டமின் இதே நேரம் டாக்டர் சாரி, அந்த விட்டமின் இப்ப ஒமேகா 3 எடுத்துக்கொண்டு விட்டமின் D எடுக்கலாமா? எடுங்கணும். 2 எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. விட்டமின் டி, விட்டமின் K ஓட இருக்கும். ஓகே, ஒமேகா எடுக்கிறேன் நான், நீங்க சொன்னது போல. இப்ப விட்டமின் D எடுத்தனா அதை நிப்பாட்டிட்டேன், நான் எடுக்கலாம். இல்ல எடுங்க. விட்டமின் D வந்து வேணும். கால்சியம் உள்ளுக்குள்ள போறது. ஓகே, கால்சியம் இறுதி மீன் பாசுப்புற கால்சியம் வெளியால குறையும், எடுக்கிறதும் குறையும். எங்கட எலும்பிலேருந்து வெளியால போறதும் உள்ளுக்குள்ள கொண்டு வரதுதான் விட்டமின் K கொடுக்குறோம். விட்டமின் K B12 எடுக்கிறான் தானே. B12 வணக்கம் டாக்டர். B12 எடுக்கிறா சொல்றேன். இல்ல அவர நெட் பிரச்சனையா இருக்கு. நடவுங்க வெளியால வெளி
ஓ நடையாவது டாக்டர் நடக்க இப்போ நடக்க போறேன் நான் இது முடிய நடக்கிறது சரி. கூட இப்போ நான் நடையும் தண்ணியும் எனக்கு பிரச்சனை இல்லை எந்த நேரமும் ரெண்டும் செய்வேன் இப்போ சாப்பாட்டு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வாரேன் பார்ப்போம். சரி நன்றி ராஜினி அக்கா. வணக்கம் டாக்டர் ராஜினி, உங்களோட சொல்லுங்க. வாழ்த்துக்கள். என்ன நீங்க சொல்றீங்க, இந்த பழம் எல்லாம் சாப்பிடலாமா? ஓ எல்லாம் அளவுக்கு நெப்பேருக்கு இப்ப மாம்பழமோ எல்லாம் நல்லா கனிஞ்சால் ஜிஐ இண்டெக்ஸ் கூடும். அப்ப நல்லா இனிக்குதுன்னு சொல்லி 30 பழத்தை சாப்பிடலாம். அது விளக்குதோ? மெட்டாக்கள் சாப்பிடலாம். பப்பாப்பழம் பண்ணா ஒரு ஸ்லைஸ், மாம்பழம் பண்ணா 1-2 அளவு. என்னென்றாலும் மெலிவுன்னு சொல்லி சாப்பிட்ற இல்லை, கூட இனிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்ற இல்லை. மெட்டாக்கள் சாப்பிடலாம், டயபெட்டிஸ் இல்லாட்டி. டயபெட்டிஸ் இருந்தா அளவா சாப்பிடுங்க. ஒரு பழத்தை சாப்பிட்றதுல ஒரு பிள்ளையும் இல்லை, சாப்பிடலாம் தானே. இப்ப நீங்கள் ஒரு நாள் 2 நாளுக்கு சாப்பிட்டு அதால சீனி கூடுனு சொன்னா அரை பழத்தை சாப்பிட்றோம். நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் தானே. இப்ப நாங்கள் சொல்ல தேவையில்லை. இல்லை 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 அப்ப உங்களுக்கு ஒரு பழம் சாப்பிடாத கழிச்சிடலாட்டி 3 பழத்தை சாப்பிட 2 பழத்தை சாப்பிடாலும் காரியம் இல்லை. வாழைப்பழம் என்ன பழங்கள்ல கழிச்சல் இல்லைன்னா அது அதுல சுகர் ஃப்ரக்டோஸ் தான் கூட வேணும் அந்த இது. ஆனா எல்லாம் என்ன இதுவும் அளவா எடுத்துக்கொண்டு எக்ஸசைஸ் நீங்கள் இவ்வளவு கூட சாப்பிட்றீங்களோ அந்த கேலரிஸை பேர்ன் பண்ண எக்ஸசைஸ் செய்யும். சாப்பிட்டு போட்டு டிவிக்கு முன்னுக்கு இருக்கிறதுல வேலை அப்படின்னா ஃபாஸ்டிங். பழங்கள் சாப்பிட்றவர் அதுக்கு தான் கேட்டாங்க. இவர் வந்து குறைஞ்சதுன்னு சொன்னா பிஸ்கெட் அப்படி சீனி எல்லாம் டீக்கு போட்டு குடிக்கிறார். நாங்கள் உடனே நீங்க பின்னாடி போட்டு ப்ரௌன் சீனி போட்டு குடிக்கிறீங்கடான்ட்டு நான் குறைஞ்சு வர்றது போல குறைஞ்சா அப்படியே தான் பாவிக்கிறாண்டு. குறைஞ்ச சீனி என்ன பிளட் சுகர் குறைஞ்சாலா? அவர் வந்து இது என்ன டீக்கு போட்டு குடிக்கிறார். நான் நீங்க டீக்கு சீனியை போட்டு குடிக்கிறீங்க. இல்ல அது சரி, நான் சொன்னா சீனி 1 கரண்டியோ 4 கரண்டியோ போடுறீங்க. இல்ல இல்ல அவர் 2 கரண்டி. சீனிக்கு ஒரு அளவு இருக்கத்தானே. ஆமா, 1 கரண்டி 1.5 கரண்டி தான் போடுவோம். இது கரண்டிന്റെ சைஸ் கேட்டு சின்ன சின்ன கரண்டி இல்ல. இதுதான் ராஜன், நீங்கள் யோசிக்க வேணும். நீங்கள் சொல்ற எக்ஸ்கியூஸ் உங்களோட தேகத்துக்கு தானே சொல்றீங்க, எனக்கு சொல்லேன். உங்களோட தேகத்துக்கு தான் சொல்லணும். அது காரியம் இல்லை, நீ சும்மா இரு, நான் கொஞ்சம் தின்றேன். எனக்கு ஐயோ எனக்கு ஏன் சிலக்கடுப்பு வருது, எனக்கு ஏன் காலில் ஊசி மாதிரி குத்துதுன்னு சொன்னா இதை பற்றி யோசிக்கிறேன். இல்லை எனக்கு என்ன ஒன்றுமில்லைன்னு சொல்லுது இல்லையே. ஒரு நாள் இல்லையே நீங்க குடிக்கிறீங்கள், உங்களோட வாழ்நாள் முழுக்க எடுக்கிறீங்க. அதே யோசிச்சு கொள்ளுங்க. பழக்கம் 5 ரூபாயாவது 50 ரூபாயுமா இல்லையே. இன்றைக்கு நீங்கள் எடுத்தா 6 மாசத்தாலையும் அதுதான் எடுப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுவீங்க, இது கொஞ்சம் கசக்குது, இன்னும் கொஞ்சம் கூட போடுவாங்க. அப்ப யார ஏமாத்துறீங்க? உங்களை தான் ஏமாத்துறீங்க. அதை யோசிச்சு ஒன்று செய்யும். ஏண்டா ஒன்றே ஒன்று சொல்றேன், அந்த வர்க்கம் சரித்திரம் டயபெட்டிஸ் மாத்திரம் வந்தால் வந்தது என்ன செய்யறது, அதை கட்டுப்படுத்த அதுக்கு மாத்திரம் விட்டு கொடுத்துறாங்க. ஆக்டிவா அதை நிப்பாட்ட வேணும், அதை கண்ட்ரோல் பண்ண வேணும். அல்லாட்டி அது நான் சொன்ன டாக்டர்ஸ் எங்கட எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை போல கரைச்சல் கொடுக்குற வர்க்கம் வேறு ஒன்றுமே அது சொல்றேன். நல்லா ஏன்னு சொன்னா இவர் என்ன செய்வார், அப்ப நான் சொன்னா சாக்லேட், நீங்க சாக்லேட்னு சொல்ல சிரிப்பு வந்து என்னன்னு சொன்னா இவருக்கு அந்த குறைகிற நேரம் அந்த சாக்லேட்டை சாப்பிட்றாரு, அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றாரு. அந்த அதுகளுக்காக தான் நான் கேட்டேன். நான் அப்படி சீனியை இதுக்கு போட்டு குடிக்கிற டீக்கு அது சரி. நான் சொன்னா குறைஞ்சன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? இல்லாட்டி அவர் கூட அந்த பிளட் சுகர் கூட அந்த கிரேவிங்கால கூட சாப்பிட்றாரு என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அவர் சொல்லாம குறைஞ்ச போல இருக்க பசியா இருக்காதான் குடிக்கணும் அவர் சொல்லுவார். என்ன தெரியும் அவர் சொல்ற அது சரி. நீங்க பிளட் சுகர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சீனி இனிப்புள்ள இனிப்பண்டங்கள் தான் விருப்பம். கூட கூட ஒரு சாப்பிட்டு சாப்பிடுவோம். நேற்று கேக் எனக்கு மறுகொண்டு வட்டி தான். அப்ப நான் கொடுத்தேன். நான் சொன்னா அப்ப இதெல்லாம் இனிப்பு இல்லையான்னு கேட்டேன். நீங்க நல்ல இதுகள் எல்லாம் சொன்னீங்க டாக்டர். அந்த உண்மையிலேயே டயபெட்டிக்காக்களுக்கு நல்ல பிரயோசனமான இதுதான் நீங்க சொன்னதெல்லாம். இதெல்லாம் இவருக்கு நல்லா மெலிஞ்சும் போனார் தான். அந்த சுகரால தெரியல, சரியா மெலிஞ்சிட்ட ரத்தங்களோட.
ஆனா நடக்கிறேன் இப்போ இயலாதன்றபடியா அந்த மெஷின்களை தான் பாவிக்கிற அந்த செய்கிறபடியா வெளியில ஒரு நாள் நடக்கிறேன் இல்லை வீட்டுக்குள்ளதான் நிற்பேன் சுற்றி சுற்றி இருப்பேன். நன்றி டாக்டர், வாழ்த்துக்கள், உங்களை சிறப்பான வாழ்த்து. கதை இந்த ஏதோ கருத்தில் கொடுக்குதா? ஆனபடியா நான் உங்களுக்கு சொல்றேன், அவற்று கேட்கறது ஒருக்கா கொடுத்த காரியம் இல்லை. ஒரு நான் ஓமன் சொல்லிடுறேன். ஒன்று நாங்கள் சொல்றாங்க, யூ கில் சம்படி வித் அன்பால ஆள மரணம் கொடுக்கலாம். அன்பா நாங்கள் மெட்டாலை சாக்கொள்றது அன்பா. அவர் பாவம் அவ பாவம், இதுல கொஞ்சம் சீனியை கொடுத்து போடுவோம். இந்த பாவம் பார்த்து ஆகல ஏன் சாக்கொள்றீங்க? சரி, நான் கடைசியில் என்னடா முன்னுக்கு ஒரு சின்ன போத்தல்ல போட்டு வைப்பேன் ப்ரௌனி. அது குறைஞ்ச உடனே எனக்கு தெரியும், கொஞ்சம் எடுத்தாலும் தெரியும். அப்ப நான் கேட்கணும், நீங்களே சீனி போட்டு குடிச்சீங்களா? இல்ல ஆனா சரி, நான் சொல்றேன்டா, நாங்கள் தம்பதி வாழ்க்கையில நாங்களும் உயிரோட இருக்கணும், மெட்டாலும் உயிரோட இருக்கணும். எவ்வளவு காலத்துக்கு உயிரோட இருக்கணுமோ சுதவியா இருக்கணும். அல்லாட்டிக்கு நீங்கள் தான் வயது அவருக்கு வருத்தம் வந்தா நீங்க தானே விழுந்து விழுந்து வாக்க வேண்டி வரும். இப்ப சீனியர் கொடுத்து கொண்டு போய் அழ போறீங்க. இல்ல நான் சொன்னா இல்லைன்னு சொல்லி ஒரு பிரம்மச்சாரி வேலை இல்ல. உங்களுக்கு விளங்கவனு இவற்ற சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும்னு சொல்லி அப்ப ரெகுலரா மானிட்டர் வச்சு பாக்குறீங்கன்னா காரியம் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்றைக்கு சீனி கூட அதான் கேட்குறீங்க, இல்லை இதுக்காக வண்டி இந்த தரம் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் தானே. கடலையோ என்னத்தையும் போட்டு அதுக்காக வண்டி அதுக்கு எடுங்கன்னு கொடுக்கலாம். இருந்துட்டு துப்பரவா இல்லைன்னு சொல்லக்கூட ஒரு கொஞ்சம் எடுக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் வீட்டுல கேட்க வச்சு கொண்டு இது நட்டமா போகுது, இது அநியமா போகுது, நீ ஒரு ஸ்லைஸ் நான் ஒரு ஸ்லைஸ்ன்னு சொல்லி முடிக்காம அதுதான் வீடுகள் நடக்கும். சின்ன பிள்ளையாங்க வந்துதான் இதுல நேரமுண்டல்ல வாக்கைக்காது, அதை பார்க்கற ஆசை வருவதற்கல கவனமா இருக்கும். அதான் சொல்றேன், தரித்திரமான வருத்தம். நன்றி டாக்டர், நல்ல விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. டயபெட்டிக்காங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். புது வருட வாழ்த்துக்கள், தமிழ் வருட வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அருமையான ஒரு தலைப்பு, தேவையான தலைப்பு. அதை தேவையற்றதாக மாற்றுவதும் தேவையாக்குவதும் எங்களை பொறுத்தது. மூவரில் ஒருத்தருக்கு இப்பொழுது இருக்குது என்று சொல்கிறீர்கள். நீங்களும் பாணியக்காகவும் என்னை மடுத்தால் எனக்கு இருக்குது, பின்ன நீங்கள் தப்பிவிட்டீர்கள் வேண்டும் சொல்லி எல்லாம் டாக்டர். இந்த சரீர நோயோ இந்த சமூகத்தில் உள்ள பகைமையோ இல்லை சண்டையோ சர்ச்சை எல்லாம் இந்த வாயால் தான். நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வாயால்தான் நாங்கள் கட்டுக்கொண்டிருக்கின்றோம். சாப்பாடை கட்டுப்படுத்த வேண்டும், வாயை கட்டுப்படுத்த வேண்டும், உணவிற்கும் சொல்லிற்கும். ஆனால் நாங்கள் செய்கிறோமா என்பதுதான் ஒவ்வொருத்தரும் விடும் பிழை. நீங்கள் அந்த இயக்க நிலை ஃபிசியோலஜிக்கலி நீங்கள் சொன்னீங்கள், இந்த குளுக்கோஸ் டெக்ரோஸ், அதன் மூலமாக நாங்கள் சக்தியை பெறுகிறோம். அந்த சக்தியை பெற்று நாங்கள் இயக்கங்களை ஏற்படுத்துகின்றோம், அசைகிறோம். எங்கிருந்து இன்சுலின் வருகிறது, கணையத்திலிருந்து வருகிறது. அப்படி வார இன்சுலின் 2 வகை, டயபெட்டிக் 1 and 2. அறிகுறிகளை சொன்னீர்கள். தாகம் வரும், யூரின் பாஸ் பண்ணி குடித்தால் வெயிட் லாஸ் ஆகும், பார்வைகள் மாற்றமடையும், டயர்ட்னஸ் வரும், களைப்பு, அண்ட் ஸ்கின் ரைஸ், பசி மேலோங்கி நிற்கும், பசி கூடும். அடுத்தது தாம்பத்திய வாழ்வில் தாக்கங்கள். இப்படி பல குறைபாடுகளை சொன்னீர்கள். அந்த குறைபாடுகளையும் கூறி டயபெட்டிக் எனக்கு இருக்குமா என்பதை பிளட் டெஸ்ட் மூலமாகவும்
மற்றது பரம்பரை ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியையும் எடுத்து அதை வைத்துக்கொண்டு நாங்கள் வைத்தியர்கள் ஆலோசனையை பெற்று வைத்தியர்கள் அதை டயக்னோஸ் பண்ணுவார்கள், டயபெட்டிக் இருக்குதா இல்லையா என்பதற்கு அதற்கு ஏற்ற வழி ட்ரீட்மெண்ட்டையும் தொடங்குவார்கள். அதை பின்பற்றுவது எங்கள் கடமை. அந்த டயபெட்டிக்குரிய ட்ரீட்மெண்ட்களில் ஓரலாக டேப்லெட்ஸ் ஃபார்மில் தருவாங்கள், இன்ஜெக்ஷன் மூலமாக தருவாங்கள். அந்த இன்ஜெக்ஷன் தருவதில் ஷார்ட் குறுகிய கால தொழிற்பாடு, லாங் ஆக்ஷன் 2 வகையாக எடுக்கலாம் என்றும் கூறினீர்கள். இந்த டயபெட்டிக்கால் தாக்கப்படுவது முதல் உறுப்பு கிட்னியாக இருக்கும். அது அப்படி திரும்ப பிரெயினையும் தாக்கும். அதில் நியூரோபதிங்கிற நரம்புகளையும் தாக்கும். இந்த முக்கியமான குறைபாடுகள் வரும். எட்டோவிஸ் பிழை என்று சொன்னால் பிரெயின் தாக்கம், பிழை என்று சொன்னால் மற்ற எல்லாம் தாக்கம் வந்து தீரும். குருதியோடு சம்பந்தப்பட்ட உரைநிலைய அந்த குளோட்டிங் அந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக தொடர்ந்து வரும் பிரச்சனைகள். எனவே நாங்கள் ஆரம்பத்தில் சில வைத்திய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்தால் பிற்காலத்தில் பின்வரும் குறைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அது கம்ப்ளீட்டாக 100% தவிர்க்கலாம் என்று வைத்தியரும் சொல்லியலாது, நானும் சொல்லியலாது. அவைகளை பெரும்பாலும் நாங்கள் கடைப்பிடித்து குறைத்து கொள்ளலாம் அல்லது தடுத்து கொள்ளலாம். இதுதான். ஆனால் என்ற வாழ்வில் டயபெட்டிக் என்று ட்ரீட்மெண்ட் தொடங்கியவர்கள் நான் உட்படவோ அல்லது நான் கேள்விப்பட்டவர்களோ ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து டயபெட்டிக் சம்பூர்ணமாக நின்றது தீர்ந்ததென்ற ஒரு தடவை நான் இதுவரையில், அது என்னில் பிள்ளையோ தெரியல, இதுவரையில் அப்படியான ஒரு மனிதரை நான் இன்னும் இதுவரை காணவில்லை. அதுக்குரிய காரணங்களும் எனக்கு விளங்குதில்லை. நீங்கள் முடியுமென்றால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன் டயபெட்டிக் கம்ப்ளீட்டாக சரியாக பின்பற்றி சரியாக ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒரு மனிதன் அந்த டயபெட்டிக்கை பூரணமாக சுகவாளியாக ஆகி வாழ்கிறான் என்ற ஒருவனை நான் சந்திக்கவில்லை. அது ஏன் என்னில் உள்ள குற்றமா, நான் அறிந்த தகவல்களின் குற்றமா? அது டயபெட்டிஸ் கட்டுப்படுத்துற பெருத்த மொழியை குணப்படுத்தல. அது எந்த பேங்க்ரியஸ்லேருந்து இன்சுலின் இல்லை. இன்சுலின் இருக்கிற இன்சுலின் கூட வயது போகிற டைப் 2 இன்சுலின் இருக்கிறது காணாமல் இருக்கும். அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், நீங்கள் எடுக்கிற சாப்பாடுகள் அல்லது உங்களோட தேகத்தில் அந்த அந்த இன்சுலின் ஆக்ட் பண்ண விடுவதில்லை. உங்கள்ட்ட இன்சுலின் இருக்குது, செக் பண்ணால் லெவல் இன்சுலின் இருக்குது. ஆனால் அந்த குளுக்கோஸை உள்ளுக்குள்ள அனுப்புற அந்த அதில் ஏதோ ஒரு ரெசிஸ்ட் பண்ணது உள்ளுக்குள்ள அனுப்ப விடுவதில்லை. அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றது இந்த ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால், வேறு வருத்தங்கள் இருக்கிறபடியோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வேறு. அதுக்கு தான் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வேணும், குறைக்கிறோம், எடுத்துக்கொண்டு வர. ஆனால் ரெமிஷன், அதாவது இன்சுலின் அந்த டயபெட்டிஸ் இல்லாமல் போகிறது இந்த துவக்கத்தில் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சு டயட் கண்ட்ரோல், எக்ஸசைஸ் செய்து அதன்படி இருக்கிறாங்களுக்கு அதை வளராமல் தடுக்கிறார்கள் தான் கட்டிக்கார. இல்லாமல் இருக்கு, ஒரு பர்சன்டேஜுக்கு இல்லாமல் போவோம், வந்தது இல்லாமல் போவோம். ஆனால் ஏறி பிடிச்சதோ அதுக்கு பிறகு அதை விட்டு கொடுக்கிறது இட்ஸ் நான் ஒரு நாள் வெட்டி நீ ஒரு நாள் வெட்டின்னு போகிறது. ஆனால் எவ்வளவு க்ரானிக்காக வருதோ எல்லா சைட் எஃபெக்ட்ஸ், ஒவ்வொரு ஆர்கன், ஒவ்வொரு உறுப்பின் கரைச்சலும் கொடுத்து கொண்டு வர எல்லாம். ஆனபடியால் இன்றைக்கு நான் 10 வருஷமா போயிட்டு போல நாளும் கண்ட்ரோல் ஆயிருந்து இப்போ இல்லாமல் போகுதுன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னா, சில ஆர்கன்ஸ் கிட்னியோ இதில் சில பார்ட்லி எஃபெக்டடா போய் திருப்பி நார்மலா வரையலாமே. அப்ப அது அந்த குறைபாடுகளால இன்னும் தேகத்துக்கு அந்த அந்த இன்சுலின் வேற ஏதாவது அதை தடுக்கலாமல் இருக்கிறத குணப்படுத்தலாம். அப்ப முந்தி இருக்கிற எஃபிஷியன்சியா இருக்கிற இன்சுலின்
இப்போ கூட டிசீஸோட இருக்கிற பாடியோட போயேக்கா இட்ஸ் அ லூசிங் கேம். எப்படியாவது ட்ரை பண்ணி ஆனால் அதுக்காக வேண்டி தான் இந்த இன்சுலினை மாற்றுறது. இந்த டயபெட்டிக் டேப்லெட்ஸ் ஒரு டேப்லெட் அல்லது 2-3 டேப்லெட்ஸ் வேறு சாய் தரணும். சில டேப்லெட்ஸ் பசியை கூட்டும். சில டேப்லெட் அப்போ பசியை கூட்டுறேன்னு சொன்னால் அப்போ இருக்கிறதும்பா கூட போய் சாப்பிட்றத பசிக்குது சரி. டேப்லெட் இது சைட் எஃபெக்ட்ஸ். பேருந்து சாப்பிட்ட பிறகு ஐயோ சீனி ஊடி 2 பேருந்து அழுகிறாங்க. அப்போ டேப்லெட்டை குறைஞ்சா வேணும். அதுக்கு பிறகு அப்படி ஏறி இறங்கிக்கல இல்லை இந்தியா எனக்கு இன்சுலினை எடுங்கோ கொஞ்ச நாள் கண்டா இல்லை எனக்கு பயம் மாட்டேன் அப்படி சொல்லக்குள்ள பேருந்து டாக்டர்ஸ் அதுக்கு தேவையான சொன்னால் 100% எஃபிஷியண்டாக வராது. அதோட நாங்கள் எவ்வளோ நாளுக்கு ஒருக்கா டெஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் பிளட் குளுக்கோஸ் பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லையே வச்சிருந்தாலும் ஐயோ கூட கட்டுக்கு போய் அந்த இடம் பார்ட்டிஸுக்கு போனால் ஒரு தரம் தாங்கள் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறேன். வீட்டை வந்து தான் அங்கே சாப்பிட்ற அந்த நேரம் இருக்கிற பசிக்கு திரும்பி பார்க்கறது புருஷன் இல்லாத கொஞ்சம் இல்லாட்டி மலவண்டு அள்ளி போட்டு சாப்பிட்டு வந்துடுறது. அவ்வளோ வந்துட்டு இப்போ இந்த வீட்டை வந்து அழுகிறது சூனி ஏறிட்டுதுன்னு சொல்லி அது நடக்கிறதா அப்படி. அப்போ இப்பொழுது நாங்கள் சொன்னாலும் மெனத்தில் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் 70% 80% ஏழுமான அளவுக்கு நாங்கள் கட்டுப்படுத்திக்கிறோம். ஆனால் அந்த பேங்க்ரியஸில் இருக்கிற இன்சுலின் வாரது காணுமோ வேறு இன்னும் பெத்தத்தோடு அதை வருதோ அல்லது வாரதுல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பாடியில் இருக்கபடியால் அதை ஆக்ட் பண்ணுதோ அந்த எஃபிஷியன்சியை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணல. அந்த ஆக நாங்கள் எங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி எங்களோட டிசீஸ் இல்லை அது அதுக்கு ஏழுமான மேக்சிமம் அது செய்யக்கூடும். அது 100% சொல்லல. அதுக்காக வேண்டி தானே அந்த இன்சுலினை கூட கொடுத்து இப்போ இந்த இன்சுலின் பம்ப்ஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் அந்த இதில் ரெகுலேட்டர் கூட வருது. இன்னும் கூடிய இதில் வரையும் இன்னும் இது இப்போ லைக் டிரான்ஸ்பிளான்ட் பீட்டாஸ் இது ஏன்னா சாமான்கள் விரட்டுவாங்குது. ஆனால் எங்களோட காலத்தில் அதில் ரூட்டீனாக வந்து சேரணுமோ அது தெரியாது. ஆனால் அந்த கரைஞ்சல் என்னன்னு சொன்னால் இவ்வளத்துக்கு சீனி கூடி தேகத்தில் குளுக்கோஸ் ஓடி தெரியுதோ தேவையில்லாமல் கிளத்துக்குள்ளே போகாமல் வெளியால் நிற்குதோ அவ்வளத்துக்கு ஒரு நச்சு பொருள் சுற்றி போகிற எல்லா கிளத்துக்கும் சுற்றி போகிறோம்னா கிழங்குல சாக்கடோடு போகுது. அப்போ அந்த கூடியது வந்து இந்த கேபிலரிஸ் பிளட் கேபிலரிஸே இல்லாமல் பண்ணுறபடி தான் ப்ளீட் பண்ணுது. கண்ணுக்குள்ள ப்ளீட் பண்ணுது, கிட்னிஸில் ப்ளீட் பண்ணுது, ஹார்ட்டில் ப்ளீட் பண்ணுது, பிரெயினில் ப்ளீட் பண்ணுது, லிவருக்கு எல்லா இடமும் ப்ளீட் பண்ணுது. அதோட டயரியா இன்னும் கூட வந்தோன்னா கேஸ்ட்ரோபேரசிஸ்ன்னு சொல்லி பேரலைஸ் இந்த போல டயரியா வரும், கான்ஸ்டிபேட்டடாக வரும், டயரியா வரும், பசி இல்லாமல் வரும்போது கூட பசிக்கும். அப்போ எல்லா ஆர்கன்ஸ்லேயும் கரைச்சல் கொடுக்கத்துவாங்க. பிளங்கிரையில் போயிட்டு முக்காசி பேரும் போய் டாக்டர்ஸ்கிட்ட ஐயோ இந்த டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டால் தான் சொல்கிறாங்க. எல்லாட்டிக்கோ இல்லை நான் நல்லா கண்ட்ரோலாக தான் இந்த ஒவ்வொரு காலம்னு சொல்கிறதோடைய டாக்டர்ஸுக்கு பேஷண்ட்ஸ் தானே டாக்டர்ஸை மெனத்தை சாந்தப்படுத்துறது. டாக்டர்ஸ் பேஷண்ட்டை மெனத்தை சாந்தப்படுத்துறது இல்லை. பேஷண்ட்ஸாலும் இல்லை டாக்டர் நான் கண்ட்ரோலாக தான் இருந்தேன், இப்போ தான் ஒரு 2-3 நாளுக்கு மேலே பார்ட்டியில் போனது இது வந்தது. ஆனால் நாங்கள் ஒன்று சிலது நடக்குது ஃபியூனரல்ஸ் ப்ரெஷர் வீட்டில் கரைச்சல் இருந்தால் டயபெட்டிஸ் ஏறிக்கொண்டு வரும் அல்லது ஒரு சர்ஜரி எதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட் ஒரு இது எல்லாத்துக்கும் ஒரு விழுந்து எழும்பி ஒரு கரைச்சல் இருந்தால் சுகர் ஏறி இறங்கி அதில் வர கரைச்சல் அதில் வர சைடு எஃபெக்ட்ஸ் இன்னும் கூட வரும். அது நாங்கள் யோசிக்கிறதில்லை. எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு முறை நடந்தால் திருப்பி அடுத்த முறை மாறும். நான் கேட்டது ஒரு பொதுவான ஒரு வினாவாகத்தான் இருக்கும். இன்னும் ஒரு பொதுவான வினா அடுத்த முறை சொல்லுங்கள். டைம் இப்போ நேரம் கலந்து விட்டதோ நான் அறியேன். இப்போ எல்லாவற்றுக்கும் நாங்கள் இன்சுலின் சுரக்கும் இடத்திலிருந்து மற்ற உடம்பில் உள்ள பல பாகங்களையும் தொழில்களையும் யோசித்து கொண்டு வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம். எனது கேள்வி, இந்த பங்க்ரியாஸ் கணையம் கணையமா ஏதோ அந்த பங்க்ரியாஸ் வந்து தான் அந்த இன்சுலினை சுரக்குது, பீட்டா பின்ன அந்த கணையம் சுரந்து தான் இந்த இன்சுலின் தொழிற்படுது எங்கோ இரத்த பிளட்லேயோ இல்லாட்டிக்கே எந்த உறுப்புலையோ. அந்த டயபெட்டிக் இந்த குறைவு டயபெட்டிக் குறைவு என்று கண்டுபிடித்தால் இந்த கணையம்
இந்த பங்க்ரியாஸ் சரியாக தொழில்படுகிறதா, பங்க்ரியாஸ் தொழில்பட இல்லையான்ற டெஸ்ட்டை முதல் செய்தால் என்ன என்ற ஒரு கேள்வி. எனக்கு விளங்கல என்ன இப்போ பங்க்ரியாஸ் தான் இன்சுலினை சுரக்குது. ஓ இப்போ இன்சுலின் சுரக்கிற இன்சுலினை கொண்டு தொழில்படுறதான் இப்போ இதுவரையில் மற்ற உடம்புல நடக்கிற நடைமுறைகளை செயல்திறனை கதைத்து கொண்டு இருந்தோம். அந்த பங்க்ரியாஸ் என்பது அந்த இணையமோ கணையமோ அந்த பங்க்ரியாஸ் சரியாக இருக்குதா, சரியாக தொழில்படுகிறதான்றதுக்குரிய டெஸ்ட் ஏதும் இருக்குதா, செய்வதா? இல்லையே, அது நான் சொன்னா பேங்க்ரியஸ்ல ரெண்டு, ஒன்று பீட்டா செல்ஸுக்கு தான் இன்சுலின், பீட்டா செல். லைக் மற்றது வந்து உங்களோட பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் சமீபாடுக்கு தேவையான என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணுறதாங்க. அப்போ அந்த 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 அதுகள் தான் வந்து உங்களோட பைல் பித்தத்தோட சேர்ந்து வாரதுகள் எல்லாத்தையும் லிவர்லேருந்து வாரது மெட்டன் சேர்ந்து சமீபாடுக்கு போகுது. அது ரெண்டு வேற. இது அது எஃபிஷியண்டாக வேலை செய்கிறதுக்கு இன்சுலின் குறைஞ்சோன்னு உங்களுக்கு விளங்குது. அந்த ஒன்று தெரியுது, எஃபிஷியன்சி குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லி. கூட நார்மலாக இருந்தால் இன்சுலின் நார்மலாக இருந்தால் பிளட் சுகர் நார்மலாக இருக்கு. இன்சுலின் கூட இருந்தால் ஹைப்போகிளைசிமியா, சீனி குறைஞ்சி வேத்து இருந்தா அப்போ விளங்குது அது தேவையில்லாமல் கூட இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது, அல்லது பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் நாங்கள் சாப்பிட்றதுல இருக்கிற குளுக்கோஸ் குறைஞ்சிட்டு, இல்லாட்டி நாங்கள் வேறு என்னத்தையோ குறைச்சி கொண்டு போகிறோம் சொல்லி. அப்போ இன்சுலின் ஹைப்பர் செக்ரீஷன் ஹைப்போ, அது கூடவோ குறைவோன்னு சொல்லி இன்சுலின் லெவலை அசஸ் பண்ணலாம். இன்சுலின் லெவலை அசஸ் பண்ணலாம் பிளட்ல. அது டெஸ்ட் இருக்கு. இன்சுலின் லெவல்ஸ் இந்த பிளட் இன்சுலின் இருக்கு. ஆனா அந்த இன்சுலின்ல பீட்டா செல்ஸ் எவ்வளவு இருக்குன்ற எனக்கு தெரியாது, இருக்குமோ தெரியாது. ஆனா ப்ராப்ளி ரிசர்ச் தே கேன். அண்ட் இப்போ சொல்லினா எல்லா ஆர்கன்ஸையும் என்ன கிராஃப் பண்றதுக்கு வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இன்னும் லேபார்டரிஸ் இருக்கிறோலையோ ஆக்களுக்கு போட்டு எத்தனை பேருக்கு கொண்டாந்து சக்சஸ்ன்னு தெரியாது, விளங்கு. இப்போ என்னத்தை உண்மை பொய்ன்னு தெரியாது. ஆனால் இன்சுலின் லெவல் எங்களுக்கு சொல்லுது. நீங்கள் கூட செக்ரீட் பண்றீங்களோ அப்போ இன்சுலின் ஓவர் ஆக்டிவ், எல்லாட்டி பேங்க்ரியஸ் ஓவர் ஆக்டிவ், எல்லாட்டி பேங்க்ரியஸ் அண்டர் ஆக்டிவா போகும். அந்த ரெண்டும் எடுக்கலாம். அப்போ அதுல இருந்து அவையில் இப்போ சுகரை குறைக்க, சுகரை வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் இல்லாமல் டயட்டை குறைச்சி கொண்டு, உதாரணத்துக்கு சொல்லுங்க, இன்சுலினை நிப்பாட்டி இப்போ டேப்லெட்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை, உண்மையாக நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் செய்து சுகர் குறைஞ்சு வந்து நார்மலாக வந்தால் என்ன எங்கள் அந்த அந்த அதோட மீனிங் என்ன, உங்களோட பேங்க்ரியஸ் இந்த இன்சுலின் செக்ரேஷன் அளவாக வேறு. அப்போ நீங்கள் உண்மையாக எக்ஸசைஸ் செய்து சாதாரணமான அளவான சாப்பாடுகள் எடுத்துக்கொண்டு வந்து குறைஞ்சா விளங்குது தானே. அப்படி செய்து கொண்டு வரைக்குள்ள இருந்தா போல இல்லை, இன்னும் சீனி ஏறி கொண்டு போகுதுன்னு சொன்னால், ஒரே நார்மல் அதே அளவில் ஏறுதுன்னு சொன்னால் இன்சுலின் எஃபிஷியன்சி லெவல் இருக்கும். இல்லாட்டி அது வார இன்சுலின் வந்து ஆக்டிங் ரிசெப்டர், அது எங்கே போய் ஆக்ட் பண்ணுறதோ எங்கேயோ ஒரு விலை இருக்கு. அது என்னென்று கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியாது. இருக்குவான்னு இப்போ டயபிட்டாலஜிஸ்ட் அப்படி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. விஞ்ஞான உலகம் இன்னும் பல மாற்றங்களை கடைபிடிக்கிறதுக்கு அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளாக கிராஃப்ட் பண்ணி விடணும், பேங்க்ரியஸையும் கிராஃப்ட் பண்ணி கொண்டு வர விஞ்ஞான உலகம் முன்னேறும். அதே நேரத்தில் வணிக முறையும் முன்னேறி, நான் பழுப்பரிசண்டு செம்ம அரிசண்டு சாப்பிடும் அரிசி உண்மையிலேயே வெள்ளை அரிசிக்கு சாயம் பூச்சி பவுடர் போட்டு தார உலகம், வணிக உலகமும் சரியான முறையை கடைப்பிடிக்க இயலாத ஒரு நிலையில முன்னேறி கொண்டிருக்குது. ஏதோ கடைசாக ஆண்டவன் விட்ட விதி என்று வாழ வேண்டியது மக்கள். அதுக்காக வேண்டிதான் இப்ப வந்திருக்கிறது இன்சுலின் கான்ஸ்டன்ட்லி இன்சுலின் அனுப்பி கொண்டிருக்கிறது. இன்சுலின் இம்ப்ளான்ட், அந்த இது பம்ப் போடுறாங்க. அப்ப இன்சுலினை அவையில் ஆக்ட் பண்ணா அது பாடி சென்ஸ் பண்ணி இன்சுலின் கூடுதோ குறைதோன்னு பார்த்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு போவோம். அப்ப வந்துட்டுது. அப்ப ஸோ இட்ஸ் லைக் அ எக்ஸ்டர்னல் பேங்க்ரியாஸ் பீட்டா செல். அப்படி ஒரு பம்ப் வந்து இன்சுலின் சப்ளையர் போகுது. அப்ப அதை போட்டு கொண்டு அது யூஸ்வலி ஃபார் ஜுவனல் டைப் 1 டயபிட்டிஸ். டைப் 1 டயபிட்டிஸ்ல இன்சுலின் இல்லை துப்புரவாக, அப்ப அதுக்காக வேண்டி போட்டு வர்றாங்க.
அப்போ அப்போ அதை போட்டு செய்யணும். ஆனால் அப்படி அதுக்கும் பெர்மனண்டாக இந்த என்ன இந்த ரீனல் டயாலிசிஸுக்கு போகிற மாதிரி இப்போ கிட்னி ஃபங்க்ஷன் போனால் ரீனல் டயாலிசிஸ் இது வந்து ஒரு 2-3 days 1 week இருக்கா கன்யூலாக மாற்ற வேண்டிவேன். அப்போ போனால் அது அப்படியே போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற சாமான் இல்லை. அப்போ அதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்கு. ஆனால் அதால் நார்மல் லைஃப் ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற பேங்க்ரியஸ் இல்லை, ஆனால் உள்ளுக்கு வழியால் அதே பீட்டா செல் இருக்கிறபடியா நார்மல் லைஃப்பை கொண்டு போகிறோம். சரி டாக்டர், தேங்க்யூ வெரி மச். நன்றி உங்கள் அறிவுரைக்கும் வைத்திய முறைக்கும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு வைத்தியர் அல்ல, ஒரு விசேஷ வைத்தியர். அது மட்டுமல்ல, ஒரு ப்ரொஃபஷர், அனட்டமி ஃபீல்டில் ஒரு ப்ரொஃபஷராக இருந்து இப்போ இது கணக்கப்படுத்தி கூழ்பாறை அவருடன் ஒரு ப்ரொஃபஷரோட மெடிக்கல் காலேஜ் ஒரு ப்ரொஃபஷர், ஒரு வைத்தியர், இப்படி பல முகங்களோடு நாங்கள் கதைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாக்கியம் எங்களுக்கு திருப்பாக்கியம். இந்த சந்தர்ப்பம், இந்த பாமுகம் அந்த பாக்கியத்தை தந்து எங்களுக்கு அனுபவிக்க தந்ததுக்கு இந்த பாமுகத்துக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் டாக்டர். நன்றி டாக்டர். நன்றி. இருவர் இணைந்திருந்தார்களே, இருவர் நகுல வைத்தியத்தேவன் அவர்கள் வந்திருந்தார்கள், மற்றது அண்ணா அவர்கள் நின்றிருந்தார்கள். இருவரும் ஏதாவது கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். டாக்டருக்கு நேரம் போயிட்டது, நித்திரையும் வந்துட்டது. டாக்டருக்கு மட்டுமல்ல பல பேருக்கு நித்திரை வருகின்றது, வந்துவிட்டு. சரி, இருவர் வந்தீர்கள், வாருங்கள். இப்போ இந்த கோர்ன்ஃப்ளெக்ஸ் அதோட சாப்பிடலாமா டாக்டர்? கோர்ன்ஃப்ளெக்ஸ் இப்போ இருக்குது, அதான் லோ கிளைசிமிக் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுக்கலாம். எவ்வளவுக்கு கணக்கு ஒவ்வொரு நாள் மட்டும் தான் பாருங்க கிளைசிமி. அதான் சொல்றேன், சிலர்கள் எனக்கும் தெரியாது. சில கார்ன்ஃப்ளேக்ஸ்க்குள்ள கூட அடிஷனல் பேக்கேஜஸ்ல போட்டிருப்பாங்க. ஓ ஃபேட் எவ்வளவுன்னு சொல்லி, மற்றது சிலது பாருங்கோ லோ ஜிஐ இண்டெக்ஸ் சொல்லி. ஏன்டா முந்தினதை போல இல்லை, ஒரே சாதி கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லை. ஷெல்ஃபில் பார்த்தா முந்தி 2 சாதி இருக்கு, இப்போ 30 சாதி. இப்போ சீனி விட்டது, அதுல ஃப்ரூட்ஸை போடுறோம், அதில் ட்ரை ஃப்ரூட்ஸை போடுறோம். ஓ இல்ல, சிலது வந்து சீனி கலந்த மாதிரி இருக்கும். அப்படி போடுறது எனக்கு தெரியல. ஆனா நீங்கள் லோ கிளைசிமிக் உள்ளதுல அளவா சாப்பிடுறது. அதோட நான் சொல்லிட்டேன், மாறி மாறி சாப்பிடுவோம். ஒட்டுத்தான் ஒவ்வொரு முறையும் இல்ல இல்ல, ஓட்ஸ் ஒரு நாளைக்கு ஓட்ஸ், ஒரு நாளைக்கு ஓட்ஸ் எடுக்கலாம், இதெல்லாம் எடுக்கலாம். அம்மாட்டி இப்போ ஃப்ரூட்ஸ் மாதிரி அவகாடோ, பிரெட்டும் இது எடுக்கலாம். இப்போ அப்படி மாமைத்தோ வெஜ் மைத்தோ இதெல்லாம் மாற்றி சில பேர் அப்படி காலமே இதில். இனி நட் பாஸ், அன்ஸ்வீட்டட் நட் பாஸ் இருக்குதான், பாஸ் மாதிரி பாஸ் மாதிரி இருக்கு, வீட்டு பீக்ஸோ இதில் வந்து அப்படி அளவானதில் இருக்கு. உண்மையா டயபிட்டிஸ் ஒரு ஆள் இருந்தா, வீட்டில் ஒரு ஆள் இருந்தா, 2 டயபிட்டிஸை டயட்டால கண்ட்ரோல் பண்ணா டயபிட்டாலஜிஸ் எல்லாட்டிக்கு இந்த என்ன டயட்னு சொல்லி அவையிலே அந்த கிளினிக்கில் கேட்டால் நாங்கள் என்னென்ன எடுக்கணும்னு சொன்னால் அவைகளுக்கு சாதாரணமாக டயபிட்டிஸாக ஒரு லிஸ்ட் இருக்கு. ஒரு பிரிண்டட் ஷீட் மாதிரி கொடுக்கணும், இந்த டயட் இதில் இருக்குன்னு. இங்கே எனக்கு தெரியாது. நாங்கள் அங்கே ஸ்ரீலங்காவில் கொடுக்குறவையில் 2 கட்டி புட்டு, இல்லாட்டி ஒரு தோசை, 2 முட்டை, 2 இடியப்பம்னு சொல்லி அந்த லிஸ்ட்டும் போட்டு கொடுக்குறேன், என்னென்ன மாற்றி மாற்றி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்படி அந்த டயட் ஷீட்டும் கொடுக்குறவன். அந்த இடத்துல எடுக்கிற 2 இட்லியோ 3 இட்லியோ அந்த கணக்கும் கன்வர்ஷன் ரேட்டும் கிளம்பி நான் கண்டிருக்கேன். அந்த ஷீட்ஸ் வாரது. ஆனா அதை பார்த்து கொடுக்குற சரி, அதை கொண்டு எங்க மடிச்சு போட்டு தாங்கள் சாப்பிடலாம். கொப்பியை பார்த்து சாப்பிடுறோம். வீட்டுல சமைக்கிறத சொன்னா நீ அந்த பேப்பரை சாப்பிட்டு சொல்லிட்டு. அப்ப நாங்கள் வீட்டுல சமைக்கிறதுல எங்கிட்ட அளவா சாப்பிடுறோம். அப்ப புத்தியோட இப்ப சாதாரணமாக டயபெட்டிஸ் இல்ல, ஒரு தரம் இல்ல, கரைச்சல் சாதாரணமான சிவியம் போகும். கொஞ்சம் வீட்டுல ஒரு ஆள் டயபெட்டிஸ் இல்ல, நாங்கள் எல்லாரும் சமைக்கிறோம், உனக்கு மாத்திரம் உப்பு இல்லாத சாப்பாடு இல்லாட்டி சீனி இல்லாத சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்குறதுல வேலை.
அதைத்தான் செய்யாது. எல்லாரும் மாறணும், எல்லாரும் மாறும். குடும்பத்தோட எல்லாரும் மாறணும். மாறணும்னு சொன்னா ஒரு பாட்டிக்கு வாய்க்கிறேன்னு சொன்னா அவர் இல்லாத நேரம், அதான் இல்லாத ஒரு ஆள் இல்லாத நேரம் எல்லாரும் பாட்டியை வைக்கலாம், இல்லாட்டி வெளியால போய் சாப்பிடலாம், இருந்துட்டு வீட்டுல வைக்கலாம், இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் விரதம் எடுக்கணும் இல்லை. ஆனா நெடுக நாங்கள் ஒவ்வொரு நாளும் புடிங்கும் ஐஸ்கிரீமும் வச்சு சாப்பிடுவோம். நீர் போய் அங்க சத்தப்பட கூடாதுன்னு சொல்லிப்பட்டு இந்த பிரசங்கம் வச்சு நீர் கூடாது நாங்கள் சாப்பிடுவோம்னு சொன்னா இந்த இந்த ரமதான் விரதம் நாட்கள்ல ஒரு ஆள் எல்லாரும் விரதம் எடுக்கிறோம். இப்ப நாங்க முஸ்லிம்ஸ் இதெல்லாம் அந்த ரமதான் நாட்கள்ல நாங்கள் யாரும் முன்னுக்கு சாப்பிடல, மாடிதான் பண்ணுவோம். அந்த அந்த டெம்டேஷனை விடுவோம். அதுதான் நாங்கள் மெட்டாளுக்கு செய்யற உதவி பண்ண கூடாது. அப்ப இப்ப சாதாரணமா அதான் சொன்ன இந்த விரதம் இருக்கிறார்கள் இடத்துல இருந்து முன்னுக்கு இருந்து ஆக்கள் சாப்பிடுறேன் இல்லையே, அது ஒரு மரியாதை. அது அந்த நேரம் அப்ப இல்லாத நேரம் சாப்பிடலாம், எல்லாத்தையும் வழியால போய் சாப்பிட்டு வரலாம். அல்லது ஒரு நாளைக்கு இருந்துட்டு பார்ட்டி பர்த்டே பார்ட்டி மற்றது வரலாம், அல்லது ஒரு கிழமைக்கு ஒருக்கா ஒரு சிலதளவு இந்த அளவு என்று ஒரு கணக்கை பார்க்கலாம். டயபெட்டிஸை பொறுத்த மைல்டா இருக்கிறது வேற, கூடியதை கரைச்சலா ஏறி இறங்கி இல்லை இன்சுலின் எடுக்க வேணும், இல்லாட்டி டேப்லெட்டை கூட்டணும், இல்லாட்டி கை கால் விரைக்குதுன்னு சொன்னால் நாங்கள் கவனமா இருக்கணும். ஏண்டா எங்களால அந்த ஆளுக்கு பெருத்தத்தை கூட்டுறதுல வேற பேத்து கடைசியா நாங்கள் தான் ஆளை பார்க்கிறோம். சரியா நகுலவதி வாங்க. ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம் வாணி. வணக்கம் எல்லோருக்கும். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் உங்களோட முழு நேர உங்களோட நிகழ்ச்சியை, அதாவது நல்ல புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அதை கடைபிடித்தவர்கள் தப்பிடுவார்கள், கடைபிடிக்காதவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் வீட்டில் தேன் விட்டு குடிப்பார்கள். சில வேளை கற்கண்டை அள்ளி போட்டு அது கற்கண்டையில சுவர் இல்லையா, சர்க்கரையில சுவர் இல்லையா, அது இருந்துட்டு தான் அது நடக்கிறது. ஆனா மற்றும்படி ஒன்றும் மற்றும்படி இந்த இனிப்பு சாப்பாடு சாப்பிடுறது அதுகள் எல்லாம் இல்லை. அப்ப இதுகெல்லாம் சில வேளை நடக்கிறத பதால நான் கண்ட்ரோல் பண்றேன். ஆனா உப்பை நான் நல்லா குறைச்சு கொண்டு வந்துட்டேன், அதுல பிரச்சனை வருது வீட்டுக்கு. ஏன் உப்பு போடையில உப்பு இல்லை என்றபடியதான் நான் சொன்ன. இப்ப சொல்லி போட்ட நீங்கள் வேணுமெண்டா போட்டே சாப்பிடுங்க, நான் போடுவேன் வேணுமெண்டா அது போடலாம். அது நீங்க சொல்றது சரி. உப்பு அடிக்ஷன், உப்பு அடிக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் உப்பு போட்டு பழகி கொண்டு வந்தால் உங்களும் கூட அதிலும் பார்க்க நீங்கள் விரும்பினாக நீங்க போடுங்கன்னு சொன்னா அது கரைச்சல் முடிஞ்சுது. 2 கிழமை 1 மாசத்துக்கு தான் இந்த இருந்து என்ன இதை பற்றி குறை சொல்றது. அது போல பழகிறது, அது போல அதை பற்றி யோசிப்பாரு. இப்ப நாங்களே எனக்கு நினைப்பாரு, யாரும் கூப்பிட்டா அந்த வாங்க வந்து சாப்பாட்டு போடணும்னா நான் சில சொல்றது நான் வேற இல்லையேன்றாங்க, உப்பு இல்லாமல் தானே சாப்பாடு தாரன்னு விளங்குதோ. அப்படி அப்ப அதோட சொல்றதான் இப்ப டேபிள் மேனர்ஸ் வந்து இங்க இந்த பைட்ஸ் வெள்ளக்கார சாப்பிட மேல பெப்பர் அண்ட் சால்ட் பிரிம்பா தானே வைக்கிறது. ஷேக்கர்ல போட்டு போடுங்கன்னு சொல்லி உப்பை போட்டு சமையல்னு வர எங்களை சோறு கறிக்கு தான் நாங்க உப்பை அள்ளி போட்டு கொண்டு வரணும். ஆனா இந்த வெளிநாட்டு வந்ததுல இருந்து மற்ற ஆக்கள் சோத்துக்கு உப்பு போட்டு போடினோம். ஆனா நான் வந்ததுல இருந்து நாங்க ஊர்லயே போடுறேன் இல்லை. அப்பயே நீங்க போடணும்னு நான் அந்த சோத்துக்கு உப்பு போடுறேன். இப்ப தனியா போய் சிப்ஸ் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் வேண்டது KFCல வேணும் நம்மளுக்கு உப்பு அந்த ருசிக்கு தான் வந்து இந்தியாவில் கேட்கறது. அந்த வெளியால பழகினது. ஆனா கேட்கறது சரி, ஓம்புல உப்பு போட்டு இருக்கு விரும்பானண்டா போட்டு சாப்பிடுவோம்னா 2 நாளுக்கு பிறகு பேச நாங்கள் அந்த கதை முடிஞ்சிடும். திருப்பி உப்பு காணுமோ ஒரு கேளுங்க, அது பிறகு ஒரு பிரசங்கம் அதனுடைய கேட்க. இப்ப ஊறுகாயம் நான் செய்யறேன். அப்ப அதுக்கு நல்லா உப்பு குறைச்சிருவேன். ஒரு கொஞ்சம் தான் அந்த கடமைக்கு போடுற மாதிரி போடுறேன். ஆனா அதுல புளி வேற இதுகள் இருக்குத்தானே. அப்ப நாக்குக்கு கேட்க உப்பு இருந்தா நல்லா இருக்கும். சில பேர் அள்ளி போடுறது. நான் இப்ப அதை தனியா செய்தபடியா இப்ப எங்களுக்கும் சாப்பிடுறதுக்கும் பயம் இல்லை. இப்ப இருந்துட்டு தான் அதுவும் சாப்பிடுறோம். முந்தி கூடுதலா சாப்பிட்டது இப்ப அதுகளும் எது எப்படி இருந்தாலும். ஆனா சிலவற்றை கொண்டு பண்ணவே இல்லாது மருந்துகள் எடுக்க தொடங்கினா அதை விட முடியாது தானே.
எனக்கும் என்ன போர்டர் என்று தான் சொல்லிக் கொண்டு நிற்கிறார்கள். ஆனா தாண்டாம வைங்கோ. இல்ல இல்ல அந்த இப்ப பார்டர் காலமா நீங்க நான் சொல்றது சரி. நீங்கள் உங்களுக்கு எக்ஸசைஸ் செய்து உடல் 7 மாதம் கொஞ்சம் குறைஞ்சு ஒரு கணக்கே இல்ல ஒரு 5 கிலோஸ் அதை இப்ப பிடிச்சு 5 பிடிங்கோ. கிலோ எவ்வளவுக்கோ குறைஞ்சிருக்கிறேன். பெட்டராக. முந்தியிலும் பார்க்க 5 கிலோ குறைச்சிட்டேன். ஏனண்டா ஒரு நேர சாப்பாடை ஒவ்வொரு நாளும் கூடுதலா கட் பண்ணி விடுவேன். காலமா சாப்பிட்டா இப்ப இரவு ஒரு நேரமா சாப்பிடுறது. டேக்கு ஏதாவது இப்ப டீ அதால உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க உங்களோட தேர்தல என்ன வித்தியாசம் காட்டுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. வித்தியாசம் இப்ப பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா நிறுத்து அந்த பிளட் பிரஷர் இதுகள் எல்லாம் பார்க்க அந்த நெருக்கிறதானே அப்படி நெருக்க எனக்கே ஒரு ஷோக்கா இருந்தது. என்ன விளவு உறைஞ்சிருக்கிறேன் நான். நான் ஒன்று சொல்றேன். உங்களோட முகத்தை பார்த்து முகம் கூட செந்தளிப்பேன். உங்களோட முந்தினதும் பார்க்க இப்ப நான் உங்களை பார்த்திருக்கேன். இப்ப உங்களோட முகம் கூட செந்தளிப்பேன். அப்ப அது ஒரு காரணமா இருக்கலாம். பொலிவா இருக்கு. பொலிவா இருக்கு. அது எப்பவும் பொலிவா தான் இருக்கு. அது சில பொலிவுன்னு சொல்ல செந்தளிப்புன்னு சொல்ல அது பார்த்த எல்லாரும் அப்படித்தானே. இதை சொன்னாலும் நம்ப மாட்டேன். வருத்தம் என்றாலும் நம்ப நான் இப்ப ஒன்றுமே சொல்றேன். ஏனென்றா சொன்னா ஏதோ குறைய போதோ கூட போதோ எங்களோட இருந்து கொள்ளட்டும் எல்லாமே என்றுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறது இப்போது. நன்றி டாக்டர். நீங்க உங்களுக்கு நேரங்களை கிடைத்தாங்க. நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக்க மிக்க நன்றி. வாணிக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். 1.5 மணித்தியாலங்கள் செய்து விட்டோமா. மிக்க மிக்க நன்றி டாக்டர். மிக்க நன்றி. உங்களுக்கு நல்ல நேரம் போயிட்டது. ஓ சிறப்பா. இந்த நேரம் பாக்குறதுக்கு இருக்கிற கடிகாரம் மிக்க நன்றி டாக்டர். உங்கள் பணிகளுக்கும் குட் நைட். நன்றி. உங்களுக்கு நாளைக்கு தைப்பொங்கல் வாழ்த்துகளும் புது வருத்த வாழ்த்துகளும் எல்லாருக்கும். என்ன சொல்ல வேணுமா? அடுத்த முறைக்கு எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. டாபிக்ஸ் இருந்தா சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்து சொல்றேன். உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் இடையிலும் நான் ஒன்று கேள்வி கேட்கிறேன் டாக்டர். நீங்க கேளுங்க. வாணி மோமெண்ட் சொன்னா சரி. ஓகே 2 நிமிஷம் தானே கேட்டவர். ஓகே. நான் என்னன்னா இந்த குதிக்கால் பின்பக்கம் இருக்க அந்த இதுவும் இப்ப அந்த குதிக்காலோட சேர்ந்த பின்பக்கமா கீழ் பக்கம் இரவில எரியுது. புண் மாதிரி எரியுது. ஒன்றும் முட்டையிலாம தொடையிலாம இருக்குது இரவுல. ஆனா இந்த ஸ்கின்னோ ஒன்றும் ஓப்பன் ஆகாம இல்லை. ஒன்றும் இல்லை. ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா அந்த தடவி பார்க்க ஒரு வித்தியாசம் தெரிகிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல. இப்ப நாளைக்கு தான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ 2 மாதத்துக்கு மேல. டயபிட்டிஸ் ஒன்றும் இல்லை. இப்ப நான் இப்ப 1 மாதத்துக்குள்ள செக் பண்ணினேன். அவை ஒன்றும் இல்லைன்னா முந்தி டயபிட்டிஸ் இருந்ததா இல்லாட்டி இல்ல இல்ல டயபிட்டிஸ் இல்ல இவ்வளவு காலம் இல்லதான் இல்ல. உடற்பெருமை தவிர அதான் பார்டர்ல நிக்குதா. என்னண்டா அந்த முந்தினதை விட ஒரு சொட்டு கூடிட்டுண்டா இப்ப அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு கூடிட்டு நான் குறைஞ்சிட்டேன்னு சொன்னேன். ஹாப்பி இல்ல 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 அது இல்ல. நான் சொல்றேன்டா உங்களுக்கு ப்ரீ டயபிட்டிஸ் டேப்லெட்ஸ் ஒன்றும் தெரியல தானே. இல்ல 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 ஒரு காலம் நான் சொல்றேன். அப்ப அது அந்த காரணத்தை விட்டு இது வேற காரணமா இருக்கும். பிளான்ட் ஃபேஷியாய்டிஸ்ன்னு சொல்லி குதிக்காலோட சேர்றது ஆர்த்ரைட்டிஸோட சேர்ந்து வாரது இருக்கும். வேற செத்தோட்டம் இருக்கலாம் இருக்கணும். அது டெஸ்ட் பார்க்க. நீங்கள் நாளைக்கு போறீங்க டாக்டர்கிட்ட அதை கேளுங்க. இப்ப உங்களுக்கு டயபிட்டிஸ்ன்றா உணர்ச்சி ஊசி ஊத்துறது நோவும் இருக்கும். அதோட சில நேரம் கால் பின் பாத வெடிப்புகள் வரத்துவாங்க. இது ஒன்றுமில்லாட்டிக்கு வேற எரிவு வேற காரணங்களே. அந்த காமனஸ் வந்து அந்த பின் கீழ் அடிக்குதியோட சேர்ந்த டெண்டன்ஸ் வந்து இன்ஃப்ளேம்ட் ஆகாது. பிளான்ட் ஃபேஷியாய்டிஸ் காமன். அதுக்கு எக்ஸசைஸ் பிசியோதெரபியோட இந்த
டேப்லெட்ஸ் பேனடா என்ன அந்த பெயின் கில்லர்ஸ் மாதிரி டேப்லெட்ஸ் வந்து அது போய் அது நல்லதான். அப்படியா அது அங்கே அதான் எந்த வேற ஒரு விழாமல் குதியாமல் இருந்தா அந்த குதி இப்போ 2 மாசமா இருக்கிறேன்னு சொன்னா நித்திர ஓடுறீங்க தான் என்னோமலா. ஓ நித்திர கொள்றேன். ஆனா இப்ப முழு கேட்க தச்சலாம் அந்த பெட் கவர்கள் கூடி தட்டுப்படைய அதையே தாங்கிலாமே இருக்கு ஒரு கால் ஓ தான். நீங்கள் இப்போ போடுறது வேற உங்களோட சப்பாத்துகள் இல்லைம்மா ஓ அந்த புதுக்கா அதில் ஒரு கரிஜனம் இல்லை. இல்ல இல்ல 2 அவன் மாசமா சொல்லித்தான் அதுக்கு இருந்தா போல வர்றேன்னா வாக்கிங் ஷூ தான் பாவிக்கிறேன். ஓ இல்லை நான் அமர்த்தி கையால் அமர்த்திக்கல நோய் இல்லை சும்மா எரியுது. இரவுல மாத்திரம்தான் அந்த எரிவு வருது, பகல்ல இப்படி ஒன்றும் இல்லை. மற்றபடி சப்பாத்து போட்டோ நடக்கவோ அதுகள் ஒரு வித்தியாசம் இல்லை. பிளட் ப்ரெஷர் நார்மல். பிளட் ப்ரெஷர் இப்ப நார்மலா தான் இருக்கு. சைட் எஃபெக்ட்ஸ் சில நேரம் சைட் எஃபெக்ட்ஸாக இருக்கும். வெரிகோஸ் வெயின்ஸ் இல்லாமல் அந்த இது வந்து அவன் இந்த கீழே எரிவோடு இருக்குன்னா உங்களோட கால் தெத்த குழாய் உண்டு. இந்த தெத்த குழாயில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் நல்லதோண்டு டாப்ளர் இது போட்டு பார்ப்பேன். சரி பிளட் சப்ளை குறைய இருந்தாண்டா எரிய துவங்கும். ஒரு ரீசன் வேற ரீசன் எனக்கு சொல்லலாது. ஆனால் மற்றது இந்த கால் வந்து எனக்கு காலும் கை விரல்களும் இப்ப குளிர்றா ரெண்டும் எந்த நேரம் நேரம் காலில் இந்த நிறம் மாறிக்கொண்டு போகும். எரிவிருக்கும் நிறம் மாறும். காலை அந்த இது அவையல் பல்ஸ் இந்த டாசாலிஸ் அதாவது கால் மேல் பாதத்துல மேல் இதுல வச்சு பல்ஸை வச்சு பார்ப்போம்னா பல்சேஷன் இருக்கும்னு சொல்லி அப்ப ரத்தோட்டம் குறையாமல் இருந்தால் ரத்தோட்டம் கொஞ்சம் குறைவு. அந்த இடது காலுக்கு ரத்தோட்டம் குறைவு. எனக்கு ஆர்த்ரட்டிஸ் இருக்கு. அதே கால் அந்த எலும்புகள் எல்லாம் கொஞ்சம் கால் எலும்பு விரல் எலும்புகள் மேல இதன்னது. சரி அது அது ஆனால் அப்படி நீங்க நாளைக்கு போறீங்கன்னு கேளும்போது எனக்கும் நான் ஒரு கெஸ் பண்ணி சொல்லாமலேயே என்னன்னு ஷோரா சொல்லி நாளை போறீங்க கேட்டுக்கொள்ளுங்களா. சரி நன்றி நன்றி மிக்க நன்றி. நன்றி டாக்டர். நன்றி சந்திப்போம். நன்றி வணக்கம். ஓகே வணக்கம் பாணி. நன்றி மித்த பரிவாரம் உங்களுக்கு மிகப்பெரிய உபகாரம் நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்திலும் இருக்கிறீங்க 11:30 ஆச்சுது எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழித்து உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி டாக்டர். தொடர்ந்து கொள்வோம். நன்றி ஜெயநரசின் அவர்களே. நன்றி இழந்த எல்லோருக்கும். நாளைக்கு நல்லா சாப்பிட டயபெட்டிஸ் வந்தா இன்றைக்கு சாப்பிட சொல்லுன்னு குடிச்சாச்சு. சக்கரை சாதம் மாட்டு பொங்கல் அடுத்த நாளைக்கு மாட்டு போங்க அல்லது நாளைக்கு மாட்டு பொங்கல். நாளைக்கு இப்போ பொங்கல் கொண்டாடுறவர்களுக்கு மருத்துவ நேரம் நிறைவு. என்ன மீனிங் அது? அது சூரிய பொங்கல் இல்ல டாக்டர். அறுவடை உழவர்களுக்கான சூரியனுக்கான படையல் தான் இன்றைக்கு. அந்த மாட்டு பொங்கல் செய்வார்கள். இந்த வீட்டு பொங்கல் சில பேர் நாளையும் வீட்டு பொங்கலை செய்யணும். மாட்டு பொங்கல் நாளைக்கு சில பேர் செய்யணும். நாளைக்கு யாராரு இப்ப பொங்கல் கொண்டாடுறாங்களோ அவங்க அடுத்த நாள் வரும். நன்றி. மருத்துவ நேரம் நிறைவுக்கு வருகின்ற டாக்டர் வெனிட்டா ஸ்ரீபன்